அடிபட்டா ஜெயலலிதாக்கு யார் பதில் சொல்வா? அதான் ஒன்றும் ஆகலைல்ல மேடம், விடுங்க. சரி சரி, ஜெயலலிதா கூப்பிட்டாங்க, என்னன்னு போய் கேளு. குட் மார்னிங் மேடம். ஸ்வேதா, நீ உன் அக்கா கல்யாணத்துக்கு பரோல் அப்ளை பண்ணியிருந்தல்ல, கிடைச்சிருச்சு. இந்தா இதில் சைன் பண்ணு. தேங்க்யூ மேடம். இந்த பரோல் எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தான் தெரியும். இதில் என்ன இருக்கு ஸ்வேதா? தெரிஞ்சே தப்பு பண்ணவங்கெல்லாம் தண்டனை அனுபவிக்காம வெளியில இருக்காங்க. நீ தெரியாம செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. உனக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். அந்த சாரி எடுங்க. இந்த கலரா? அதான். ஓகே, பில் பண்ணிருங்க. எப்படி போறானு பாரு. பூசி பாரு. மிஸ் ஆயிடா. திருப்புடா, திருப்புடா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. பத்திரமா போமா. ஸ்வேதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்காவுக்கு சாரி எடுக்கலான்னு வந்தேன். இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கேன். நானும் அந்த பக்கம் தான் போறேன். ஏறு, டிராப் பண்ணிடுறேன். அண்ணே தப்ஸ்டானே. எப்படா? போலீஸ் வண்டில ஏறிட்டானே. சரி விடு, எப்படியோ சென்னைக்கு வந்துதான் ஆகணும். அப்ப பாத்துக்கலாம், வா. சரிண்ணே. ராஸ்கல். ஏமா குழந்தை குழந்தைக்கு அவர் அடிச்சு விட்ட? சும்மா இருக்க மாட்டேன். ஐம் சாரி, நான் கவனிக்கல. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோவம் இருக்கக்கூடாதுமா. பொது இடத்துல இப்படி கை நீட்டுறியே. விடுங்கண்ணே. ஐம் சாரிங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. ஐம் சோ சாரி. பரவாயில்ல. நோ டி. தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தம்பி, இருந்தாலும் உனக்கு பொறுமை ஜாஸ்திப்பா. அதான் தெரியாம படிச்சுன்னு சொல்றாங்கல்ல, விடுங்க. தம்பிக்கு எந்த ஊரு? பக்கத்துல தான், சின்னாலப்பட்டி. சின்னாலப்பட்டியா? அங்கதான் என் அக்கா பொண்ணை கொடுத்துருக்கோம். ஓ சரி. சின்னாலப்பட்டியில் யார் பையன்? பண்ணையார் பையன். ஓ தம்பி, உங்க பேரு? கிரிஷ். ஒரு நிமிஷம். சரி சரி. ஹலோ, சொல்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அங்கே தான் வரேன். பிக்கப் பண்ண வந்துடு. பாய். அம்மா அம்மா, எனக்கு சாக்லேட் வேணும். சும்மா இரு. எனக்கு அப்பா பாரு. வாங்கிட்டாமா, எனக்கு வேணும். இப்ப இறங்க முடியாது, பஸ் எடுத்துருவாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். சரி, அழாத பாப்பா. நான் வாங்கி தரட்டா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இல்லை, இருக்கட்டுமா. அழக்கூடாது. அண்ணே, ஒரு 5 ஸ்டார், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு குட் டே பிஸ்கெட், ஒரு கிட் கேட். ஓய், கொடுங்க. எல்லாம் உனக்கு தான், சரியா? உங்களுக்கு தேங்க்ஸ். தேங்க் யூ. அப்படியா? சரி. உங்கள் சீட்டுங்களா சார்? ஆமாம். இருங்க சார், எடுத்துறேன். அண்ணே, இங்கே இருந்த பொண்ணை காணோம். அப்பவே எழுந்து போயிட்டாங்களே தம்பி. ஓ சரி சரி. ஏய் நில்லு. ஏய், என்ன? மரியாதையா கொடுத்துரு. நேத்த கொடுத்துரு. நீ செயின் திருநதை நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு எடுக்கல. கிளம்பு கிளம்பு. இப்போ நீ குடுக்குறியா இல்ல போலீஸை கூப்பிடுவா? போலீஸா? நாங்க பார்க்காத போலீஸா? கொடுக்க முடியுமா முடியாதா? நீ இப்போ கொடுக்கலன்னா கத்தி ஊரை கூட்டுவேன். குடி, உன்னால என் பொழப்பே போச்சு. என்னம்மா கையில நகை வச்சு எக்ஸிபிஷன் காட்டிட்டு இருக்க? யார் நகமா இது? ஸ்வேதா, நீ ரிலீஸ் ஆகல, பரோல்ல தான் வெளியில போற. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட உன் பரோல் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல்.
என்னதான் சார்? திருட்டு பையன் ஊருமா இது? முதல்ல கழுத்துல போடுமா. பஸ்ஸை கொண்டாந்து போடுனே. அண்ணே, இங்க நின்னுட்டு இருந்த சென்னை பஸ் எங்க? சென்னை பஸ் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சேம்மா. போயிடுச்சா? என்னோட பேக் வேற அதுல இருக்கே. சீக்கிரம். தம்பிக்கு எந்த ஊர்? பக்கத்தில் தான் சின்னாலப்பட்டி. சின்னாலப்பட்டியில் யார் பையன்? பண்ணையார் பையன். உங்கள் பேர்? கிரிஷ். அண்ணா, சின்னாலப்பட்டிக்கு எப்படி போறது? அங்கே போனீங்கன்னா 10 நம்பர் லைனில் சின்னாலப்பட்டிக்கு நிறையா பஸ் இருக்கும், பார்த்து ஏறிக்கங்க. சார், உங்கள் பேக் காலில் மிதிப்படுது, கொஞ்சம் மேலே வச்சிடுறீங்களா? இது அந்த பொண்ணோட பேக் ஆச்சே, மிஸ் பண்ணிட்டாலோ. சரி, பார்த்துக்கலாம். எங்க? சின்னாலப்பட்டியில கிறிஷ் வீட்டுக்கு எப்படி போறது? சின்னாலப்பட்டியில கிறிஸ்துன்னு அப்படி யாரும் இல்லையேம்மா. பண்ணையார் பையன். பண்ணையார் வீட்டுக்கு போகணுமா? இப்படியே நேராக போனால் ஒரு 4 கிலோமீட்டரில் ஊர் வரும். ஊருக்குள்ளே போய் பெரிய வீடு எதுன்னு கேட்டால் யார் வேணால் சொல்லுவாங்கம்மா. வண்டி எதுவும் இல்லையா? வண்டியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. ஏதாவது வழியில் வண்டி வந்துச்சுன்னா பார்த்து ஏறி போக வேண்டியதான். ஓகே. யாருன்னு தெரியலையே, பொண்ணு புதுசாக இருக்கு. ஹலோ. ஹாய். சின்னாலப்பட்டிக்கு போகணும், கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ஆடா, நான் அங்கே தாங்க போகிறேன், வாங்க ஏறுங்க. தேங்க்யூ. எப்படியாச்சும் பொண்ணுங்களை முன்னுக்கு கொண்டாடலான்னு பார்த்தா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பை த பை, மை நேம் இஸ் சிவா. இந்த ஊர்லேயே நான் தாங்க அதிகமாக படிச்சிருக்கேன். ஸோ என்கிட்ட நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசலாம். என்ன ரியாக்ஷனே இல்லை. நாளைக்கு இந்த காரை சர்வீஸ் விடலான்னு இருந்தேன், ஆனால் இந்த ஜன்மத்தில் விட மாட்டேங்க. ஏன்? நீங்கள் வந்த இந்த காரை நான் எப்படிங்க வாட்டர் சர்வீஸ்க்கு விடுறது? முதல்ல உங்க வாட்டர் சர்வீஸ் நிறுத்துங்க. சிவா, டயலாகை ஸ்டாப் பண்ணிட்டு சாங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் நிறுத்திட்டீங்க? நீங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பண்ணையார் வீட்டுக்கு. பண்ணையார் வீட்டுக்கா? பண்ணையார் வீடு தோ இப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு பெரிய வீடு வரும். அதான் அந்த வீட்டில் யாரை கேட்டாலும் இதான் பண்ணையார் வீடும்பாங்க. போங்க. ஓகே, தேங்க்ஸ். ஐயோ, மாட்டேன்டா. ஏங்க இந்தாங்க காப்பி. அங்கே வச்சுட்டு போ, வேலையாக இருக்குல்ல. கலெக்டர் வேலை. என்னங்க சும்மா அந்த கம்பையே தொடச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த புறாவையாவது விரட்டலாம்ல. இப்போ என்ன ஒன்றை தொடக்க சொல்றியா? போடி, இந்த கம்பால எத்தனை பேரை விரட்டியிருக்கேன்னு எனக்கு இல்லை தெரியும். ஆமா ஆமா. லந்து பண்றியா? புறாவை விரட்ட சொல்றா, விரட்டிடுவோம். யார்மா நீ? என்ன வேணும்? பண்ணையார் பார்க்கணும். அவனை பெத்தவனே நான் தான். என்கிட்ட சொல்லி என்ன விஷயம்? இந்த செயின். ஆமா, இது எங்க குடும்ப நகை. இந்த நகை எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இல்ல, கிருஷ்ணன் நானும் பஸ்ல. கிருஷ்ணா எங்க வீட்டு பையன் தான். சொல்லு எப்படி வந்துச்சு? இந்த செயினை கிருஷ்ணாவும் நானும் பஸ்ல. கிருஷ்ணா கொடுத்தானா? கிருஷ்ணாக்கும் உனக்கு என்னமா சம்பந்தம்? இல்ல, சம்பந்தம்லாம் இல்ல. நான் தான் மிஸ்ஸஸ் கிருஷ்ண தைரியமா சொல்ல வேண்டியதானே நீ? அண்ணியா? அண்ணியா? ஆமா. எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். அண்ணன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஆனா அவன் சொன்னதை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. அண்ணியா? மாப்பிள்ளை ஆளையா ட்ரை பண்ணோம். கிருஷ்ணா லவ் பண்ற பொண்ணா இது? இல்ல. நீங்க இருங்க அண்ணி. என்னத்த கேள்வி இது? லவ் பண்ணாமல நம்ம குடும்ப நகை அண்ணிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கான். இல்ல, நான் அண்ணி. உன் பேர் என்னம்மா? அது எந்த ஊரு? யார் வீட்டு பொண்ணு? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் கூட நான் படிச்சியா? எங்கிருந்து வர? இந்த நகை உங்ககிட்ட எப்படி வந்தது? ஐயோ, இப்போ உங்களுக்கு அண்ணிய பத்தி என்ன தெரியணும்? பேரு காயத்ரி, ஊரு சென்னை. இல்ல, நான் இருங்க நான் முடிச்சிடுறேன். அண்ணனோட ஒண்ணா படிச்சாங்க. காலேஜ் படிக்கும் போதுல 2 பேரும் லவ் பண்றாங்க. போதுமா? கரெக்ட் தானே? அது இருக்கட்டும். இந்த பொண்ணு நம்ம குடும்ப நகையை போட்டு வந்தா நம்ம வீட்டு மருமகளை ஏத்துக்க முடியுமா? அப்படி கேளுப்பா. பரவாயில்லையே, உனக்கு மூளை வேலை செய்யுது. ஆமா, கிருஷ்ணா எங்க?
அவன் வந்தா நீங்க எல்லாம் அவனோட வழி பண்ணிடுவீங்கன்னு தான் நம்மள சமாதானப்படுத்த முதல்ல அண்ணி அனுப்பியிருக்கான். போச்சுடா. போட்ட ஒரு பாலும் நோபாலா. என்ன நீ எதுவுமே பேச மாட்டீங்க? இப்போ நான் ஐயோ, சொல்றது நான் கொஞ்சம் ஒருத்தி உங்களை வெளில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க நீ உள்ள போலாம். இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். நீங்க வாங்க நீ வாங்க. ஏய் இருடி. வீட்டுக்கு வந்த மருமகளை சும்மா உள்ள அழைச்சிட்டு போனா எப்படி? செல்வி, ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா. ஆரத்தியா? போமா, போய் எடுத்துட்டு வா. அவங்க எப்படியாச்சும் உள்ள பொண்ணு ஆட்டத்தை தெரிய வேண்டியதுதான். டேய் சிவா, பொண்ணை பாத்தியா? கிறிஸ் கில்லாடிதான். கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வாங்க, எப்போ வந்தீங்க? வர வழியில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இருந்திருந்தாலும் மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா இந்த வீட்டு மருமகன்னு தெரிஞ்சிருந்தா அவங்கள யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா சொன்னடா. நமக்கு வேண்டிய பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்து எவனாவது சேட்டை பண்ணியிருந்தானோ தோலை உரிச்சிட மாட்டேன். என்ன ஆர்த்தி ரெடியாமா? வாங்க நீ உள்ள போலாம். என்ன எஸ்கேப் ஆகுறான்? இத்தனை வருஷமா திருவிழா நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் கடைசி வருஷம். அடுத்த வருஷத்துலேருந்து கவர்மெண்ட்டே திருவிழாவை எடுத்து நடத்த போகுது. அதனால உங்கள் 2 ஊர்க்காரங்களும் திருவிழாவை நல்லபடியாக நடத்துறதுக்கு ஒத்துழைக்கணும். ஐயா, செய்யறது கடைசி திருவிழான்னு ஆகி போயிடுச்சு. அதை நாங்க செஞ்சுட்டு போறோம். கடந்த 5 வருஷமா சிலம்ப போட்டியில ஜெயிக்கிறது எங்க ஊர் தான். என்ன காளி, ஜெயிக்கிறோம்ன்ற திமிர்ல பேசுறியா? 2 ஊரும் சண்டை போட்டுக்கிறதுக்காக நான் இங்கே பேச வரல. இந்த வருஷமும் உங்கள் 2 ஊர் தலைமையிலையும் திருவிழா நல்லபடியாக நடக்கணும். ஐயா, நீங்க சொல்றதுக்காக மத்தவங்கள மாதிரி நாங்க எங்க கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அப்படி அவங்க தான் பண்ணோம்னா போட்டியில் ஜெயிச்சு பண்ணிக்கிட்டோம். சொல்லு. மாமா, நான் இப்போ வரேன். இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணணும்னு நாங்களே தான் முடிவு பண்ணிட்டு இருந்தோம். அம்மன் யாரையும் நீங்கள் தான் பண்ணணும்னு கை காமிக்கல. யார் பண்ணாலும் எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் அம்மனுக்கு பண்ண வேண்டிய மரியாதையை பண்ணிட்டு தான் இருப்போம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த திருவிழா நடக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அவசரமாக ஒரு வேலை இருக்கு, நான் வரேன். இந்த கோங்கரா சட்னி டேஸ்ட் பண்ணுங்க. இல்ல. அண்ணனுக்கு நல்லா ரொம்ப இருக்குமா? பிடிக்கும். சாப்பிட்டு பாரு. என்ன பேச விடுங்களேன். இப்போ நீங்க எல்லாரும் சட்னியாக போறீங்க. நல்லா அம்மா, அந்த சாப்பிடுமா. ஸ்வீட் எடுத்து வை. இல்ல, வரேன். இது அத்தை ஃப்ரை. அத்தை ஃப்ரையா? இப்போ மாமா ஃப்ரை வந்துகிட்டு இருக்கு. கூச்சப்படாதீங்க. சாப்பிடுறதுக்கு எதுக்கு நான் கூச்சம்? சொல்றது கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். என்ன நடக்குதுங்க? வந்தாச்சு. அண்ணி, அப்பா வாங்க. யார் என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா? யாருமா நீ? அப்பா அண்ணிப்பா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சொல்லுமா. வந்ததுல இருந்து என்ன யாருமே பேச விடல. பஸ்ல உங்க பையன் என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா, பஸ்ல என் பையன் என்ன பண்ணான்? இல்ல நீ நீங்களே சொல்லிருங்க. சொல்லுமா, நீ சொல்லு. இல்ல உங்க பையன் சின்ன தப்பு. தப்பு பண்ணிட்டானா? இல்ல அதில்ல நான் புரியுற மாதிரி சொல்லுமா. முதல்ல நீ யாரு, எங்க இருந்து வர, இவர் பையனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுமா. ஐயோ என்னமாச்சு? நீ செஞ்ச சட்னியை போடாதனா கேக்குறியா? விளையாடுறா. டேய், பேச்ச குறடா. முதல்ல என்னாச்சுன்னு பாருங்க. அதோ பாக்குறேன் மாமா. அண்ணி என்னாச்சு நீ? சீக்கிரம். முகத்தை கழுப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ரூம்ல படுக்க வைங்க. சரிங்க. என் பேச்ச கேட்காம எல்லாரும் சேர்ந்து ஆர்த்தி எடுத்தீங்கல்ல, இப்ப நீங்க பாரு. சும்மா இருங்க, நீங்க வேற. இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் இப்பதான் தெரியுமா இல்ல? இல்லைங்க, இப்பதான் திவ்யா கிட்ட மட்டும்தான் அவன் முன்னாடியே சொல்லியிருக்கான். அவ தான் இந்த வீட்ல பெரிய மனுஷி பாரு. டேய் மாமா, கிருஷ்ணாவுக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லு. ட்ரை பண்ண மாமா, கிடைக்கல. மறுபடியும் ட்ரை பண்ணு. சரி மாமா. ரிங்கு போதும் மாமா, எடுக்கல. ஃபோனை கூட எடுக்காம அப்படி என்ன வேலை? நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். Happy birthday to you.
ஹாப்பி பர்த்டே டியர் காயத்ரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த தேங்க் யூ. நைஸ். எனக்கு இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். நீ என் கூட மட்டும் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே. எனக்கும் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல். இதான் நான் இந்தியால செலிப்ரேட் பண்ற லாஸ்ட் பர்த்டே. நெக்ஸ்ட் பர்த்டே யுஎஸ்ல, நீயும் நானும் தனியா. நினைச்சு பார்க்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹே, வீசா ரெடி ஆயிடும், ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. வீட்ல பேச சொன்னேனே, பேசிட்டியா? அதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டு போனா பேசுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா வரேன். ஆனா எப்போன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பேன். நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். Many more happy returns of the day. Thank you. நானே உனக்காக கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கினது. பிடிச்சிருக்கா? நான் என்னைக்கு சாரி கட்டியிருக்கேன்? லவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தெரிய வேணாம்? ஹே, எனக்கு பிடிச்சத நானே எடுத்துக்கிறேன். Yo, 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 we got a party coming up. So move your asses and shake your body. Come let me play with you, come on my stay for you good. If you kiss me too, and I'll make you cool. When I first come in the game, I'll tempt you. When I look deep in your eyes, I'll faint for true. From lipstick to body perfumes, all about you is giving a good tune. Face to rabbit, hurry stands up, have to be at an all time. Say goodbye. The Eden Garden, என்னெதிரில் வந்ததென்னவோ ஒரு மாடர்ன் புயல் எந்த நெஞ்சிலே. புது சேட்டலைட் வானம் விட்டு பூமி வந்ததே, சின்ன கேண்டில் லைட் கண்கள் மின்னுதே. கத்தி தாவும் நயாகரா, போக்கி போடும் கோஹினூரா. நீ டாப் அப் செய்தால் பேசும் ஒரு செல்போன் ஆகி போனேன் அன்பே. ஈடன் கார்டன் என்னெதிரில் வந்ததென்னவோ ஒரு மாடர்ன் புயல் எந்த நெஞ்சிலே. புது சேட்டலைட் வானம் விட்டு பூமி வந்ததே, சின்ன கேண்டில் லைட் கண்கள் மின்னுதே. ஆரஞ்சு மேனியை பிடிக்கவா, அங்கத்தில் பூக்களை பறிக்கவா. பாருங்கள் அனைத்தையும் திறக்கவா, பண்பாட்டை நான் இங்கு மறக்கவா. சுகங்களை எடுத்து வந்து நகங்களில் பதுக்கி வைத்தாயோ. புயல்களை இழுத்து வந்து விழிகளில் நிறுத்தி வைத்தாயோ. இதுவரையில் வாழ்ந்ததில் இதுதான் இன்பம், இன்பமே. We know sweeter than her, read me that. The parts of her body make psychopath. Can none of y'all make her smile? Yeah, making her fine is like bringing rain up from the sky, yo. இரட்டு வயதினை தாண்டிய பேரில் ஓவியம் ஆடுதே. கைதொட்டு பேசிடும் போதிலே காற்றினில் மின் துகள் பாயுதே. குடைகளும் தடுக்காது மழை ஒன்று பொழிவதனாலே எடை மிக குறைவாக உடலிங்கு மிதக்குது மேலே. புதியவனாய் உணர்கிறேன் எனக்கென பூத்தாய் பூவே. அந்த ஈடன் கார்டன் என்னெதிரில் வந்ததென்னவோ ஒரு மாடர்ன் புயல் எந்த நெஞ்சிலே. புது சேட்டலைட் வானம் விட்டு பூமி வந்ததே, சின்ன கேண்டில் லைட் கண்கள் மின்னுதே.
என்னங்க ம் ஒரு பொம்பளை புள்ள நம்ம பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ராத்திரி முழுக்க தங்கியிருக்கா. அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்க. என்ன பேச சொல்ற? உன் பையன் முடிவு பண்ணிட்டான், நீங்களும் வார்த்தை எடுத்து ஏத்துக்கிட்டீங்க. இனிமே நான் என்ன பேசுறது? அதுக்காக அந்த பொண்ணை பத்தி நாம விசாரிச்சு தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? ஏய்யா, பொண்ணு பார்க்க நல்ல லட்சணமா தான் இருக்கு. மருமக சொன்ன மாதிரி சீக்கிரம் பேசி கால் கட்ட போட்டுடலாமே. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவனுக்கு ஒரு பொறுப்பு வந்துரும்ல. பையன்ட்ட நீங்களே என்னன்னு கேளுங்க. கண்ட கழுத நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனா ஓன் நம்பர் தான் இல்ல. டேய் அறிவு கேட்டவனே. மாமா மாமா கிருஷ்ணா கிட்ட பேசுனியா இல்லையா? ட்ரை பண்ணுங்க மாமா, லைன் கிடைக்கல. எப்போ? நேத்து நைட்டு. உன்னை திட்டுறதுல தப்பு இல்லடா. ஆமாங்க மாமா. இப்போ ஃபோன் போடு. ஸ்பீக்கர் ஆன் பண்றா. சரிங்க மாமா. ஹலோ, எங்க இருக்க மாப்ள? ரூம்ல. சொல்லு மாமா. உன் லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சிச்சு மாப்ள. எப்படி தெரியும்? ஒருவேளை திவ்யா சொல்லிட்டாலோ? மாப்ள அவ எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சொல்லிட்டா. அப்பா அப்பா என்ன சொன்னாரு? ஸ்பீக்கர்ல போட சொன்னாரு. நல்லா கேட்கட்டும். எனக்கு என்ன பயமா? நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சரி சரி, நீ எப்போ வர மாப்ள? நான் ரொம்ப பிஸி மாமா, நிறைய வேலை இருக்கு. வேலையெல்லாம் இருக்கட்டும், நாளை காலையில அவனை இங்க வர சொல்லு. அப்பா சொல்லு திவ்யா, இப்போ நம்ம எங்க போறோம்? வாங்க நீ. வீட்ல இருந்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, சுத்தி பார்க்க வேணாமா? இந்த வழியா பஸ் ஸ்டாப் போலாமா? போலாம், ஆனா ரொம்ப சத்து. ஏன் நீங்களே போய் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? யார் திவ்யா இது? இவங்க காயத்ரி, என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. திவ்யா, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். வீட்ல போய் பேசிக்கலாம். இல்ல அர்ஜென்ட். சந்தியா எங்க ஆளே காணோம். வீட்ல தான் இருக்கா. கோயம்புத்தூர்ல உள்ள ராஜா அண்ணனை மறந்துடாதீங்க. யாரு? இரு நான் போய் பார்க்கறேன். டேய் போய் தேடுங்கடா, வாடா. டேய் எங்கடி ஸ்வேதா? ஸ்வேதாவா? ஸ்வேதா இங்க எங்க இருக்கா? யோ சும்மா இருக்க மாட்டேன். எங்கடி உன் தங்கச்சி? அவ ஜெயில்ல இருக்கா. பரோல்ல வெளியே வந்த அவளை அங்கேயே தூக்கியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. எங்கடி அவ? சொல்லு. சரி வர வையே. அண்ணே இங்க இல்ல, அவ வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. உன் தங்கச்சிக்கு எல்லாமே நீதான்னு எனக்கு தெரியும். அவளை எவ்வளவு நாள் உன்னால மறைச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறேன்? உன் கல்யாணத்துக்கு தானே ஆசையா பரவாயில்ல வெளியே வந்திருக்கா. அதான் அவளோட கடைசி ஆசைன்னு சொல்லி வை. டேய் எப்படி இருந்தாலும் அவ கல்யாணத்துக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம் அவளை. வாங்கடா. அண்ணி டைம் ஆயிடுச்சு, போலாமா? தாத்தா, தாத்தா, என்னாச்சு தாத்தா? தாத்தா என்னாச்சு? சொல்லுங்க தாத்தா, என்ன பண்ணுது? என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ தாத்தா வடிக்கிறான். வாங்க சொல்றேன், அங்க பாருங்க. ஐயோ வீட்டுக்கு வந்த பொண்ணு காரையும் தாத்தாவையும் கடத்திட்டு போறாளே. டேய் சிவா, மாமா அங்க என்னம்மா
என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, வெறும் கேஸ் ட்ரபிள் தான். போய் பாருங்க. ஒரு கால் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிங்க. ஹலோ அக்கா, நான் ஸ்வேதா பேசுறேன். ஏய், எங்கடி இருக்க? வர வழியில ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். பிரச்சனையா? என்னடி ஆச்சு? பயப்பட அளவுக்கு ஒன்றும் இல்லக்கா. ஒரு லூசுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு லூசு குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் விடு, நான் கிளம்பி வரேன்னு சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஏய் இருடி, நீ வேற இங்க இருக்கிற நிலைமை புரியாம நீ பாட்டுக்கு எதோ பேசிட்டு இருக்க. என்ன நிலைமை? நான் இன்னும் உன்னை பத்தி இங்க யார்கிட்டயுமே சொல்லல. உன் தங்கச்சி வரத நீ யார்கிட்ட சொல்லணும்? என் தங்கச்சி ஜெயில இருந்துல வரா, அத நான் மத்தவங்களுக்கு புரிய வைக்க வேணாமா? அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேக்குறேன். அதுக்குள்ள என் பரோல் டைமே முடிஞ்சிரும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் கிளம்பியாச்சு, வந்துகிட்டு இருக்கேன். இத பாரு, நீ இங்க வந்த என் கல்யாணமே நின்னு போயிரும். பரவாயில்லையா? இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு, அதாண்டி உனக்கு சேஃப். இதை விட நான் ஜெயில ரொம்ப சேஃபா இருந்தேன்க்கா. நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. சரியான நேரம் பார்த்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு நானே உனக்கு சொல்றேன். ஓகே? ஹலோ அக்கா. கேட்க மறந்துட்டேன். அவர் நண்டு தின்னேன்னு சொன்னாரே, ஏன் நண்டெல்லாம் கொடுக்குறீங்க? நாங்க குடுக்கறது இல்ல, எங்கயாவது தேடி போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு. இதுக்கு என்ன மருந்து தரலாம் டாக்டர்? மருந்தா? காலையில 2 மாலையில 2 பூண்டு கொடுங்க. பூண்டா? பின்ன தின்ன நண்டெல்லாம் கேஸா வெளியில வர வேணாம். சரி, கூட்டு போங்க. நீங்க போங்க மாமா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி வாங்க போலாம். வாங்க. பார்த்து கூட்டிட்டு வாடா. வாடா பெரிய மனுஷா. காலேஜுக்கு படிக்க போனியா இல்ல லவ் பண்ண போனியா? போடா போடா. மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வாடா. எடுத்துக்கங்க. வாடா. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறான். எல்லாத்தையும் பண்ணிட்டியா? சும்மா இரு மாமா. ஆமா, என்ன சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு எதுக்குடா இப்படி பண்ண? ஓ, அப்படி என்னடி பண்ண? அத நீ அவங்க கிட்டே கேளு. இவங்க கிட்ட? நீ அனுப்புனியே அந்த பொண்ணு கிட்ட. நான் அனுப்பிச்சேனா? காயத்ரியா? சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? எங்கடி இருக்கா? ரூம்ல. ஐ டேய், எங்கடா போற? டேய், சொல்லிட்டு போடா. என்ன தாத்தா, உன் பேரன் போற வேகத்தை பார்த்தா வெறும் பார்க்க மட்டும் போற மாதிரி தெரியல, பாஞ்சிருவானோ? பாஞ்சா என்னடா தப்பு? அவன் ஏன் பேரன், அப்படித்தான் இருப்பான். நீ போ. சாருக்கு கதவு தட்டிட்டு உள்ள போற பழக்கம்லாம் கிடையாதா? ஏய், நீ எப்படி இங்க? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, நீ பஸ்ல மிஸ் பண்ண செயினை கொடுத்துட்டு போலான்னு வந்த. நீ தான் என் செயினை திருடினியா? திருடி. திருடியா? போன போதுன்னு செயினை கொடுக்கலான்னு வந்தா நல்ல பட்டம். அப்போ உன்னதான் எங்க வீட்ல எல்லாரும் காயத்ரி நினைச்சிட்டு இருக்காங்களா? அட டியூப்லைட், இப்பதான் புரியுதா உனக்கு? நீ எதுக்கு என் லவர்னு சொன்ன? நான் எங்க சொன்னேன்? உன் வீட்ல இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு சுத்துறாங்க. சரி, செயினை கொடுத்தல்ல, கிளம்பிட்டே இருக்க வேண்டியதானே? சரி ஓகே, என் பேக் கொடு, நான் போயிட்டே இருக்கேன். பேகா? எந்த பேக்? உன்னால நான் பஸ்ல மிஸ் பண்ண பேக். ஓய், என்கிட்ட எந்த பேகும் கிடையாது. முதல்ல கிளம்பு. விளையாடாத. அந்த பேக்ல முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கு. அது இருந்தா தான் என்னால போக முடியும். ஏய், நான் தான் என்கிட்ட இல்லைன்னு சொல்றேன்ல. உன் பொருளை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். நான் ஏன் பாத்துக்கணும்? இந்த பாரு, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. பொருளை எங்க விட்டியோ அங்க போய் தேடு, அப்பதான் கிடைக்கும். இப்ப கிளம்பு. நான் ஏன் போகணும்? என் பேக் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ஏய், நான் ஏன் உன்கிட்ட கெஞ்சணும்? வா. ஏய், வாங்குறேன்ல. விடு கையா. எதுக்கு இப்படி அண்ணி எடுத்துட்டு வர? அண்ணியா? ஒடி லூஸ். டேய், முதல்ல அவ கையை விடு. வா. காயத்ரி, என்னமா ஆச்சு? ஐயோ, இவ காயத்ரியே இல்ல. அப்ப அவ கொண்டு வந்த குடும்ப நகை கொண்டு வரல தாத்தா, திருடிட்டு வந்திருக்கா. டேய், ஏன் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு பரவாயில்ல வந்திருக்கான்னு சொல்ல. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அவன் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்றும் காதுல பூ சுத்திக்கிட்டு இல்ல. கிருஷ்ணா சொல்றதுதான் உண்மை. சொல்லு, நீயே உன் வாயால என்ன நடந்ததுன்னு சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி கிருஷ்ண என்ன லவ் பண்ணல. கேட்டுக்கங்க. இந்த செயினை கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் என் மேல காட்டின பாசம் என்னை எதையும் சொல்ல விடாம தடுத்துருச்சு. உங்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க.
ஆனா நான் கிருஷ் மேல வச்சிருக்கிற லவ் மட்டும் உண்மை. என்ன வேற எதுவும் கேட்காதீங்க, நான் போறேன். கிளம்பு. நில்லுமா. அவனும் வந்துட்டு தான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்காம இருந்தேன். உங்க 2 பேரையும் வச்சு கேட்குறேன், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவளை போய் கேக்குறீங்க? என்ன நடந்து நான் சொல்றேன். நீ பேசாம இரு. நீ சொல்லுமா. நானும் கிருஷும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தோம். 2 பேருக்கும் இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவர் என்ன பாக்குறதோ பேசுறதோ இல்ல. அதான் அவரை நேர்ல பார்த்து சாரி கேட்கலான்னு வந்தேன். என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. ஐயோ, பொய் பொய் எல்லாமே பொய். ஏய், இப்ப என்னத்துக்கு எழுதி ட்ராமா பண்ற? தப்பானவங்களை விசாரிச்சா உண்மை வரும், அப்பாவிங்களை விசாரிச்சா அழுகுதான் வரும். இப்படிப்பட்ட பவித்திரமான மனசுல இருந்தாண்டா பரிசுத்தமான வார்த்தைகள் வரும். ஆண்டவரே ஆமென். டேய் பேராண்டி, ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருக்கியடா. நம்ம குடும்பத்து பையன் செய்யற வேலையாடா இது? அந்த முகத்தை பாடுறா, தப்பு பண்ற முகமாடா அது. நல்ல வேலை இங்க யாருக்குமே அறிவில்லை. என்ன சிரிக்கிறா? நம்ம சொன்னா நம்பாதுங்களே. ஏன் பிள்ளையாடா நீ? உன்னை நான் இப்படி வளர்த்தேன்? ஃப்ராடு ஃப்ராடு, ஒரு பொண்ணை போய் ஏமாத்திருக்க. ஏ லூசு, புரியாம பேசாதடி. அவ சொல்றத நம்புறீங்க? உங்க வீட்டு பையன் தானே நானு. நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? அதுவும் சரிதான். நம்ம வீட்டு பையனை நம்மளே சந்தேகப்பட்டா எப்படி? இந்த பொண்ணு தான் கிருஷ்ணாவோட லவ்வர்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி கேளுங்க மாமா. என்ன ஆதாரமா? குடும்ப நகையை கொண்டு வந்திருக்காங்க. இவன் எப்ப வருவான்னு அண்ணி தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். அதிக பேசி வாய் முறி. நீ பேசாதடா. பெரிய இவனாட்டம். அப்படி இவதான் என்ன உண்மையா லவ் பண்ணானா என்ன பத்தி என்ன தெரியும்னு சொல்லுங்க. ஏய், ரொம்ப நடிக்காத. என்ன பத்தி என்ன தெரியும்னு சொல்லு. கிருஷ், உன்னை பத்தி விடு. உன் ஃபேமிலியை பத்தி நீ என்கிட்ட சொன்னப்போ உன் ஃபேமிலியே என்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. ஏய். உன் அம்மா உள்ள கையில வச்சு என்ன தாங்குவாங்கன்னு சொன்னேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அதுக்கும் மேலேயே இருக்காங்க. நீ என்ன வெறுக்கிறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா எப்படிப்பட்ட குடும்பம் உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிறியன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அத்தை, நீ செத்த. அவர் என்ன வெறுத்தாலும் நீங்க அவரை வெறுத்துறாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை வெறுக்க உனக்கு எப்படிடா மனசு வந்தது? உன் பர்சனாலிட்டிக்கெல்லாம் அண்ணி மாதிரி ஒருத்தன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. உன் சைடு ரொம்ப வீக்கா இருக்கேப்பா. அவர் எதுவும் சொல்லாதீங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க. பாத்தியாடா மாதர்குல மாணிக்கத்தை, தேர்ல ஏத்த வேண்டிய தெய்வத்தை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களடா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவா? அப்போ இந்த ஜென்மத்துல நீ நண்டு சாப்பிடறத வரதா இல்ல. சு, இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். தாத்தா, அவ நடிக்கிறா தாத்தா. ஆமா தாத்தா, நாடகம் முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். நில்லுமா. இந்த வீட்டு விட்டு வெளியே போறது நீ இல்ல, அவன்தான். யாருக்கும் தெரியாம குடும்ப நகை எடுத்துட்டு போன இவனை நான் எப்படி நம்புறது? இவன் போய் சொல்றான்னாலே நீ சொல்றது உண்மையாதாம்மா இருக்கும். அப்பா, ஒரு பொண்ணோட சாபம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டா அவன் இங்க இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது போகட்டும். இதான் என் முடிவு. நீ உள்ள போமா. ஏ உருளைக்கிழங்கு உருளு. மா. ஏய், மா சிரிக்கிறாமா? மா சிரிக்கிறா பாருங்க. அழுகிறது மட்டும் பாக்குதுங்க. மாப்ள, நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல. ஐயோ மாமா, உன் மேல சத்தியம் மாமா. அவளை ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். இந்த செயின் எப்படி மிஸ் ஆச்சு, அது எப்படி அவ கைக்கு போச்சு, அவ ஏன் இங்க வந்திருக்கா, ஒண்ணுமே புரியல மாமா. டேய், தெரியாம அவளை பாக்கிறதுக்கு பாஞ்சு போன? காயத்ரி நினைச்சு தானே மாமா போனேன். இப்ப நீ கூட நம்ப மாட்டேங்கிற பாரு. மாப்ள, நீ என்னதான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து திருவிளையாடலே பார்த்தாலும் நீ வேற விளையாடல் பாக்குறதா தான் நினைப்பாங்க. ஏன்னா உன் நிலைமை அப்படி. அதுவும் சரிதான் மாமா. அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு வழி சொல்லு மாமா. உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே? சிச்சி இல்ல. சத்தியமா? சத்தியமா. மதர் ப்ராமிஸ்? யோ, வீட்டை விட்டு துரத்த வழி சொல்லியா? உன்கிட்ட இருந்து அவளை பிரிக்கிறேன். பதிலுக்கு என் கூட அவளை சேர்த்து வைப்பியா? பாத்தியா பாத்தியா உரைக்கிற? உனக்கு அவளுக்கு ஏதோ இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சேர்த்து வைக்கிற சத்தியம் பண்ணு. யோசிக்கிற பார். முதல்ல பிரி. சரி வா, நம்ம வசந்த மாளிகையில ரூம் போட்டு யோசிப்போம். ஏன் அதுக்குள்ள போனாதான் உனக்கு ஐடியா வருமா? இல்ல, ஊர்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா, அது உள்ள போனாதான் ஐடியா வரும். முருங்கைப்பூ, பாதாம் பிசின், சாரப்பருப்பு, அமுக்கரா கிழங்கு.
இதெல்லாம் சாப்பிட்டா சாஃப்டா இருக்கிறவங்க கூட ஹார்டா மாறிடுவாங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள் அமுக்கர கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம கிழவிக்கு கொடுத்துட வேண்டியதுதான். இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். அதை தேடி போய் வாங்குறது கஷ்டப்பட்டாங்கன்னா நண்டு சூப் கூட சாப்பிடலாம். ஓகே டாக்டர். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. என்னன்னு கேப்போம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சின்னாலப்பட்டியில இருந்து ஆவடையப்பன் பேசுறேன். சொல்லுங்க ஆவடையப்பன், உங்க பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன? நீங்க சொன்ன மாதிரி நண்டு சூப் சாப்பிட்டேன். சூப்பு சாப்பிட்டு ஒன்றும். ஓகே ஆவடையப்பன், உங்க பிரச்சனையை டாக்டர் கிட்டே சொல்லுங்க, அவரே இருக்காரு. அவடையப்பன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு, பேசா ஆயிடுச்சு. இப்ப என்ன வயசு இருக்கு உங்களுக்கு? வயசு 76, 77, 78 இருக்கும். 78ஆ? ஆ. ஏய்யோ, இந்த வயசுல நீ துள்றதே கஷ்டம். என்ன மாமா ஆளே மாறிட்ட? லவ்ஸ் மாப்ள, லவ்ஸ். மணி 10 ஆயிடுச்சுடா. கிளம்பலையா நீ? எங்க? டேய், சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னியே. நீ கூட தான் பிரிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். ரெண்டும் ஒண்ணு தான்டா. வாடா போலாம். போலாம் மாமா. டேய் நல்ல நேரம் முடிய போதுடா. வாடா. எப்படியா வரப்போற? பொறாமையில பொங்காத. வா. பொறாமை பின்ன நாட்டாம சரத்குமார் மாதிரி இருக்கேன். ஊதா கலர் சேல உனக்கு போடுறேன் நான் மாலை, சீக்கிரம் போட நான் போடுறேன் கடலை. என்ன சாந்தி, ஊதா கலர் புடவையில கலகுற? எந்த கலர் புடவையா இருந்தாலும் கலக்கிறதா என் வேலை. என்ன பண்ற? கையில என்ன? நீ கேடி ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண மரியாதையா குடுக்குறியா இல்லையா? குடுக்குறேன். ஆனா உன்கிட்ட இல்ல, இந்த வீட்ல இருக்க லூசுங்க கிட்ட. அதுங்களுக்குலாம் நீ யாருன்னு தெரியுமானா? இப்ப குடுக்க போறியா இல்லையா? குடுங்கறல, குடு. குடுறத. டேய் மாப்ள. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூட. டேய் மாப்ள, நீங்க 2 பேரும் உருண்டு போறத பாக்குறப்போ துண்டான என் மனசு, என் வாய்ஸை கேட்ட உடனே டக்குன்னு எந்திரிச்சு வந்த பாரு, அப்பதான்டா துடிக்க ஆரம்பிச்சது. துடிக்கிறத நிறுத்திடுவேன். யோ, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கூடியா? பேசாம அவளை தூக்கிட்டுமா? சினிமாவில் ஃபைட் மாஸ்டர் யூஸ் பண்ற மாதிரி ரோப் வச்சு தூக்கிடுறேன். அதேதான் ரோப்பு. யோசிக்காத மாப்பிள, இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு நல்லவனை பிடிக்கவே மாட்டேங்குது, வில்லனா இருந்தாதான் பிடிக்குது. நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. திவ்யா, தூக்கம் வருது, நான் போறேன். ஏய், என்ன ஐடியா தேடி வந்தியா? ஐடியாவை மாத்திட்டேன். புரியல? நான் உன்னை ரேப் பண்ண போறேன். அன்னைக்கு நான் வீட்டை விட்டு விரட்டி விட்டேன்ல, அதுக்கு தப்பு பண்ணவன் தாண்டி தண்டனை அனுபவிக்கணும், நான் ஏண்டி அனுபவிக்கணும்? நில்றி. என்ன விளையாடுறது நினைச்சியா? நல்லா மாட்டியா? வேண்டாம், சொன்னா கேளு. பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. இன்னைக்கு என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ரேப் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கதவை லாக் பண்ணனும். இது கூடவா தெரியல? வா, கம் ஆன்.
என்னமோ பண்றேன்னு சொன்னியே. ரேப் 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 பண்ணிக்கோ. வேணாம் சொன்னா கேளு. பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. பயப்படாத, நான் கத்த மாட்டேன், கலாட்டா பண்ண மாட்டேன், யாரையும் கூப்பிட மாட்டேன். ஏன் தயங்குற? கிரிஷ், என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அடிப்படையில நல்லவனா இருக்கிற ஒருத்தனால இதெல்லாம் பண்ண முடியாது. போ, ஒருபடியா ஏதாவது யோசி. ஹலோ, நான் ஸ்வேதா பேசுறேன். அத போன விட்டுறாதீங்க. அத நீங்க என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, நான் என் அக்கா கிட்ட பேசுறேன். மாட்னியா? ஏடா வண்டியே. என்னங்க, அங்க போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? வசதியா போச்சு. இன்னைக்கு அவ காயத்ரியே இல்ல நிரூபிக்கிறேன். பாக்குறீங்களா? ஸ்வேதா, மாட்னியா மாட்னியா? நான் சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க. ஏய், என்னடி கொட்ட கொட்ட முழிக்கிற? இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. ஏய் அதிக பிரசங்கி, பார்த்தல இப்ப தெரியுதா அவ காயத்ரி இல்லன்னு? எல்லாரும் பாருங்க. தாத்தா உன்னையும் தான் பாரு. தாத்தா பாரு எப்படி திருட்டு முழி முழிக்கிறானு. ஏன்டா அப்படி பண்ற? அந்த பேரை என் முன்னாடி சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏன்டா மறுபடியும் அந்த பேரை என்கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ற? ஸ்வேதாவா? யாருமா அது? உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன். என்ன பிடிக்காம போனதுக்கு காரணமே அவதான். அத்தை, அவர் அந்த பொண்ணிய கட்டிக்கிட்டோம். அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவருக்கு பிறக்க போற குழந்தைக்காவது காயத்ரின்னு என் பேரை வைக்க சொல்லுங்க அத்தை. நான் போறேன். ஆனா உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல. பாத்தியாடா மாதர்குல மாணிக்கத்தை? தேர்ல ஏத்த வேண்டிய தெய்வத்தை வேணாங்கறியாடா? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி நாளை பின்ன ஹாஸ்பிடலுக்கு போகணும்னா யாரா கூட்டிக்கிட்டு போவா? அதானே தாத்தா? பொது இடத்துல பொண்டாட்டிய தொட்டாலே தப்பு நினைக்கிற குடும்பத்துல பிறந்த நீ தொடுப்பு வேற வச்சிருக்கியாடா நீ? வேண்டாம் வேண்டாம் தாத்தா, வேண்டாம். அவர் அடிக்காதீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. பாத்தியாடா உன்னால அடிமாறு ஜன்மம் எடுத்தாலும் அலற வைக்கிறேன். உன் திமிருக்கு சரியான முடிவு கட்டுறேன். உன்னை திரும்பியே பார்க்காம ஓட வைக்கிறேன். ஒரு என் போனா கத்துற, சப
ஜகாபாங்கே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஓ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா சோத்துல உடம்ப ஏத்துற உனக்கு கொஞ்சமும் கூச்சம் இல்லையா? சிசிடிவியின் கேமராவுல சிக்கும் திருடியா மாட்ட போறியா? தடதாண்டு போட்டு இல ஜெயிச்சவ வடகாட்டும் ஆள பதறடிச்சவ அநியாயக்காரி ஒன்னு அமுக்குவேன் அசகாய சூரன் நான் காட்டுவேன். வீடு வந்த ஸ்ரீதேவிய எதுக்கு விரட்டுற சூடு போட்ட ஆடு போல எதுக்கு புதிக்கிற மொக்கையா சிந்திச்சு மொக்கையா செய்யற வேலைக்காக மாட்டேன் நீ வேலைக்காக மாட்டேன். முடிஞ்சா ஒரு கொய் பாரு முடியலனா ஜகாபாங்கே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஏ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா துண்ட காணும்னு துணிய காணும்னு கண்ட மாதிரி ஓட வைக்கவா வண்ட வாழத்தை தண்ட வாழத்தில் ஏத்தி உன்னையே எகிற வைக்கவா சரியான பொம்பளன செய்யுடு அழகாக்கும் கோழி நான் இல்லடி உன்னோட வாழ பொட்ட நிறுத்துவேன் உசுரோட வச்சு உன்னை கொளுத்துவேன். ஆத்தி ஆத்தி அந்த பையா போட்டு சொதப்புறான் மாத்தி மாத்தி சந்தோஷத்தை மர்த்தி பண்ணுறான் திட்டமா திட்டுறேன் கட்டமா கட்டுறேன் அடங்கி போக மாட்டேன் நான் ஆடி போக மாட்டேன். முடிஞ்சா ஒரு கை பாரு முடியலனா ஜகாபாங்கே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஓ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஓ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஏய் திவ்யா, என்னம்மா? அண்ணா ரொம்ப பசியா இருப்பாண்டி. இந்த சாப்பாடை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாடி. இந்த நேரம் பார்த்து சிவா வேற வீட்ல இல்ல. முடியாதுமா, என்னால போக முடியாது. ஒருவேளை சாப்பிடலன்னா உன் புள்ள ஒன்றும் குறைஞ்சிட மாட்டான். அண்ணன் மேல உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? இப்ப நான் யாரன்னு போய் தேடுவேன். அத்தை கொடுங்க அத்தை, நானும் திவ்யாவும் போய் கொடுத்துட்டு வரோம். சரி. அண்ணி, என்ன நீ? அவன் உங்களை எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்கான். அவனுக்கு போய் சாப்பாடு கொண்டு போலான்னு சொல்றீங்க? பரவாயில்ல திவ்யா, பாவம். இந்த காலத்து லவ்வர்ஸ புரிஞ்சுக்கவே முடியலப்பா. என்ன காதலோ என்னவோ. ஏய், பெரிய மனுஷி மாதிரி பேசாம ஒழுங்கா அண்ணி கூட போயிட்டு வா. பொடி. வா போலாம். இந்த நெல்லு மூட்டை எல்லாம் அனுப்ப சொன்னாங்களே, அனுப்பிட்டீங்க? ரெடி பண்ணிட்டேன் தம்பி. இன்னும் லாரி வரல, வந்ததும் ஏத்தி அனுப்பிடுறேன் தம்பி. அண்ணி, நான் அவன் மேல கோவமா இருக்கேன். நீங்களே போய் கொடுத்துட்டு வந்துருங்க. லாரி வாடகை மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கா? ஆமாங்க. அப்ப அந்த கணக்கு புள்ளைய வர சொல்லிருங்க. சரிங்க தம்பி. என்ன புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா? இது பாரு, தப்பு உன் மேலதான். என் பேக்கை கொடுத்துருந்தா நான் போயிட்டே இருந்திருப்பேன். ஏற்கனவே வீட்டை விட்டு போய் கஷ்டப்படுறேன். இதுல சாப்பாடும் இல்லாம இருக்க கூடாதுன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். நீ யாரு என் மேல பரிதாபப்படுறதுக்கு? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அடிப்படையிலேயே கேவலமான ஒருத்தியால தான் இப்பெல்லாம் நடந்துக்க முடியும். எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து இன்னொருத்தன் பெட்ல படுக்கிறிய. உன்னால எப்படி தூங்க முடியுது? டேய், என் பெட்ல படுக்கிறது என் கூட படுக்கிற மாதிரி. நீ அதுக்கும் ரெடியா? ஏப்பா ஒட்டா புள்ளைய போய் கை நீட்டுறிய, இதுக்கு தான் நீ மெட்ராஸ் போய் படிச்சுட்டு வந்தியா? இத்தனை பேர் இருக்கையிலே அடிக்கிறியப்பா. தனியா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறியே, இதெல்லாம் கடவுளுக்கே பொறுக்காது. ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. ஏன் அவங்க கேக்குறதுல என்ன தப்பு? தனியா பேசினா சமாதானம் ஆவீங்கன்னு அண்ணி அனுப்புனா கையவா நீட்டுற? எவ்வளவு கொழுப்பு இருந்தா அண்ணி அடிச்சிருப்பேன். எருமை எருமை. நீ பாத்தியடி? ஆமா பார்த்தேன். ஏன் நீ அடி வாங்கிட்டு நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க? அப்படியே திரும்ப ஒண்ணு கொடுக்க வேண்டியதானே? அவருக்கு என்ன கொல்றதுக்கும் உரிமை இருக்கு. அவரை நான் அடிச்சது கூட வலிக்கல. போய் சொல்றேங்கிறத தாங்க முடியல. ஐயோ அவன் கடக்குறான். நீங்க வாங்க. திவ்யா,
ஒரு நிமிஷம். என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க. நீங்க பசி பொறுக்க மாட்டீங்க. சாப்பிட்டுருங்க. வா போலாம். ஹேய், ஏன் செல்லத்தோட முகம் வாடி இருக்கு? பாருங்க மாமா, அந்த எருமை அண்ணி அடிச்சிட்டான். எது? அத்தையை அடிச்சிட்டானா? புரியல. அத்தையா? நீங்க வாங்க. ஏய், மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நான் கட்டிக்க போற பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்க. நாளைக்கு அத்தையாவ போறான்னு தெரிஞ்சும் நீ இந்த காரியத்தை பண்ணிருக்கன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை இப்படி அடிக்கலாமா? மண்டையில கொக்கி வச்சிருந்தா பெரிய மன்மதன் நினைப்பா? கேட்க ஆள்ல நினைச்சியா? மாமான்னு கூட பார்க்காம திருப்பி அடிச்சாருன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? இப்ப புரியுதா? என்னடா நடக்குதுங்க? இதான் நடந்துச்சுங்க. எப்போ அவன் கை நீட்டுற அளவுக்கு உரிமை எடுத்துக்கிட்டானோ இனி நாம சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. முடிவு பண்ணிட வேண்டியதான். ஹலோ, என் பையனை பத்தி நானே இப்படி சொல்லக்கூடாது. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு அதுவும் இல்லைம்மா. அவனை போய் எப்படிம்மா நீ லவ் பண்ண? உன்னை கட்டிக்கிறியான்னு அவனை கேட்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உன்னை கேட்குறேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? நல்லா யோசிச்சு சொல்லுமா. லவ் பண்றவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறது தானே மாமா சந்தோஷமே. நல்லதம்மா, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்துருவோம். டேய் மாமா, இன்னைக்கு தான் நீ உருப்படியா ஒரு காரியம் பண்ணியிருக்க. என்னதுங்க மாமா? அதான் அவன் கேட்டான்ல, போனை கட் பண்ணு. திருவிழா முடிஞ்சு வர ஆவணி மாசம் 6ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நீங்க நிச்சயத்தை வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் ஆத்தா பாத்துக்குவா. ரொம்ப நன்றிங்க. என்ன சார், என்ன விஷயம்? கொஞ்சம் நில்லுங்க. யோ தள்ளியா? என்ன ஒண்ணுமே சொல்லாம போறாங்க? இங்க காயத்ரி யாரு? இருக்கு சார். முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. காயத்ரி யாரு? ஏங்க, நான் கேட்கிறேன், பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்களே. காயத்ரி யாருங்க? எங்க காயத்ரி எதுக்காக கேக்குறீங்க? அந்த பொண்ணு மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு. அது சம்பந்தமான அரெஸ்ட் பண்ணணும். சார், உங்களுக்கு தப்பான தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியான தகவல் தாயா. இப்ப கூப்பிட போறியா இல்ல குடும்பத்தையே தூக்கி உள்ள வைக்கட்டுமா? சார், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நாங்க அனுப்ப முடியாது. எங்க மாமா வெளில போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல அந்த பொண்ணை கூப்பிடுங்க. திவ்யா, நீதான் காயத்ரியா? ஆமா. வா. ஐயோ, அண்ணி. சொன்னா கேளுங்க. வாடி, பேச்சை தூக்குடா. எப்படி தள்ளி விட்டு ஆள் சொல்றதா? பையனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. என்ன மாப்ள? டோட்டல் ஃபேமிலி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவளை செல்லுல வச்சுட்டாங்கல்ல, அதான். டேய் மாப்ள, இரு மாமா. டேய். டேய், என்ன ஆட்டம் காட்டினாங்க. சீரியல் பார்க்கறப்போ கரண்ட் கட் ஆன மாதிரியே உட்காந்துருக்காங்க பாரு. சொந்த புள்ளைய நம்பாம எவ்வளோ ஒருத்தி சொல் பேச்சு கேட்டு ஆடுனீங்கல்ல, இப்ப என்னாச்சு? அப்பா, இவன் சொல்றது பொய்யா இருந்தாலே நீ சொல்றது உண்மையாதாமா இருக்கும். எப்படி இருந்துச்சு உண்மை மா? டேய், வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை விரட்ட பாக்குறியே, உன்னைய புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. இருக்கும். இப்ப ரொம்ப பெருமையா இருக்குமே.
வாடி வா. ஹலோ அண்ணி அண்ணி அண்ணி. அது எப்படி உன் பர்சனாலிட்டிக்கு அண்ணி மாதிரி ஒரு பொண்ணை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லடி, முன்ஜாமீன் எடுத்து வச்சிருக்கணும். பாத்தியாடா அந்த மாதர்குல மாணிக்கத்தை, தேர்ல ஏத்த வேண்டிய தெய்வத்தை. தாத்தா ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டாங்களா? இதெல்லாம் நான் உங்களை குத்தி காட்டணும்னு சொல்ல, உண்மையா சுட்டி காட்டணும் தான் சொல்றேன். இனிமேலாவது நான் சொல்றத நம்புங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா அதை நான் சொல்றேன். என்னமாச்சு? யாரோ பிளான் பண்ணி செட்டப் போலீஸ் அனுப்பியிருக்காங்க சார். செட்டப்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமா, நீங்களாம் எந்த ஸ்டேஷன்? ஐயா வணக்கம் ஐயா. என்னையா அது பெட்ரோல்? ஐயா அது டவுன்ல இருந்து வரும்போது அடிச்சுட்டு வந்துட்டேன் ஐயா. பெட்ரோலுக்கு பெட்ரோல்னு போட்டு யாரா ஏமாத்துறீங்க? திருவிழா நோட்டீஸா அவனுங்க வாரண்ட்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. அதை இவங்களும் வாங்கி பார்க்கல. அண்ணி அவங்கள சும்மா விட்டீங்களா? இல்ல சார், ஒவ்வொருத்தனையும் கண்டுபிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லியிருக்கேன். வெளியே இருக்கிற குற்றவாளிகளை நாங்க பார்த்துப்போம். ஆனா இது உங்க குடும்பம். உள்ள இருக்கிற குளறுபடியை நீங்க தான் சார் சரி பண்ணணும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வரேன் சார். மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த காரியத்தை நான் தான் பண்ணேன் மாமா. உங்க புள்ள கிருஷ்ணா உள்ள வரதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் என்னால சம்பாதிக்க முடியாது மாமா. என்ன வெளில அனுப்பிச்சிடாதீங்க மாமா. எந்திரா. மன்னிச்சிட்டீங்களா மாமா? நீங்க திருந்த மாட்டீங்கடா. அப்பா நிச்சயம் பண்ணதான் நல்ல நாள் பார்க்க போனேன். ஆனா இனி அதுக்கு அவசியம் இல்லை. அந்த நாள்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் மாமா நில்றா. போடா. டேய் யோ ஓடாத. போடா, முடிஞ்ச புடிச்சு போடா. ஓடாத. சொல்ல சொல்ல கேட்காம ஓடிட்டே இருக்க. மாப்ள கலத்தி போடாத. வேணா சொன்னா கேளு. குடும்ப கௌரவத்தை தெரிஞ்ச போட்டு ஓடியாடா. ஐ தாங்க. ஏய் மாப்ள, என் பங்க கொடுத்துரு. யார கேட்டியா இப்படி ஒரு மொக்க டிராமா அரேஞ்ச் பண்ண? யோ மாமா டா. மாப்பிள்ள சொல்லிட்டு செஞ்சா சொதப்புது. அதனால தான் சொல்லாம செஞ்சேன். அதுவும் சொதப்புது. சொல்லாம செய்யறதுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். காயத்ரி வேற இங்க கூட்டிட்டு வரணும். எனக்கு பைத்தியமே பிடிக்குது மாமா. ஏதாவது பண்ண பண்றேன். டேய் எப்படி பண்ண பாத்தியா? அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கோயில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டேய் மாமா அவன் கோயிலுக்கு வரானா? வெளில தான் மாமா நிக்கிறேன். ஏன் உள்ள வரமாட்டானா என்ன? வரமாட்டானா? கூப்பிடுறேன் மாமா. நல்ல நாள் அதுமா என்கிட்ட திட்டு வாங்காத. சரிங்க மாமா. எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு மாமா. அப்ப புறப்படலாமா? புறப்படலாம். மாமா இன்னும் காயத்ரி வரலையே. டேய் தடியா போய் பாருடா. அப்பா அந்த நகையை எடுத்து கொடுங்க. என்னமாச்சு? ஏன் அழற? என்னம்மா சொல்லுமா. நல்ல பொண்ணு. கிருஷ்ணா கொடுத்து வச்சவன்.
மோசமான கூட்டம் நாங்க வேஷம் போட மாட்டோம் பம்புக்குன்னு வந்தா நாங்க வழிய விட மாட்டோம் எந்த ஊரு போனாலும் எங்க ஊரு அம்மா போல எங்கும் இல்ல உலகத்துல இருந்ததுன்னா ஊரு அட இவள போல தெய்வம் இல்ல உண்மை இது கேளு பூமிய வணங்குனதும் சூரியனை வணங்குனதும் அக்னிய வணங்குனதும் நம்ம சனந்தானடா ஒரு பொண்ணு கொடுத்ததுக்கும் பழப்பைய கொடுத்ததுக்கும் பூஜையோட பொங்க வச்சு படைப்பது நாமடா கூத்து நடக்கிறத பாரு கூட்டம் கூடுறத பாரு கும்மி அடிக்கிறத பாரு குமரி அழகனையும் பாரு அட தேவதைகள் கூடும் ஒரு திருவிழாவை போல இளம் பூவையர்கள் கூடி வந்து சாய்க்கிறாக ஆட அடவான வெளி போல மனோ காலியாச்சு பொண்ணால மல்லிகை பூவாசோட ஊர் முழுக்க வீச தீபம் ஏந்தி வாங்க நம்ம சாமி கிட்ட பேச எந்த ஊரு போனாலும் எந்த ஊரு அம்மன் போல எங்கும் இல்ல உலகத்துல இருந்தது நான் ஊரு அட இவள போல தெய்வம் இல்ல உண்மை இது கேளு சாதிகள் இருக்கட்டுமே சாஸ்திரம் இருக்கட்டுமே சாமிக்கு முன்னால நாம் தாய் பிள்ளைதானடா இருக்கவன் கொடுக்கட்டுமே இழைக்கது சேரட்டுமே இருப்பது பகிர்ந்துகிட்டா இல்லை என்பதேதடா சிலம்பு சுத்தி வரும் நேரம் சில போல் பொண்ணு ஒண்ண பார்த்தேன் சுத்தி வரும் பக்கம் எல்லாம் பார்த்தா சூப்பராக நிக்கிறாளே ஆத்தா என் நெஞ்சுக்குள்ள காதல் வந்து கட்டுதடா மாலை ஒரு முட்டைக்குள்ள குஞ்சு அட முட்டுறத போல இவ சாமி பார்க்கும் சாக்குல தான் சாவடிக்கிற கண்ணால பொழுது பூத்த நேரம் நாங்க பொங்க வைக்க போறோம் சாமிக்குன்னு எல்லாம் நாங்க சத்தியமா தாரோம் எந்த ஊரு போனாலும் எந்த ஊரு அம்மன் போல எங்கும் இல்ல உலகத்துல இருந்ததுன்னா ஊரு அட இவள போல தெய்வம் இல்ல உண்மை இது கேளு எங்க அம்மனுக்காக ஊர் இருக்கு ஊருக்காக அம்மன் இருக்கு மோசமான கூட்டம் நாங்க வேஷம் போட மாட்டோம் பம்புக்குன்னு வந்தா நாங்க வழிய விட மாட்டோம் எந்த ஊரு போனாலும் எந்த ஊரு அம்மன் போல எங்கும் இல்ல உலகத்துல இருந்ததுன்னா ஊரு அட இவள போல தெய்வம் இல்ல உண்மை இது கேளு அன்னைக்கு கலெக்டர் கிட்ட போட்ட பொருளை எல்லாரும் ஆடி போயிட்டாங்கல்ல திருவிழால அண்ணனுக்கு மரியாதையா பாத்தியா அப்பா கல்யாண மண்டபத்தை அங்கே கட்டினா டேய் கையில கம்பு இருந்தா கண்ணு தெரியாதா கொஞ்சம் நிதானம் வேணும்டா விடுங்கப்பா தெரியாம பட்டிருக்கோம் இல்ல வேணும்ட்டு தான் போட்டேன் அதுக்காக ஒத்தைக்கு ஒத்த கம்பு சுத்திடுவாரோ ஏய் என்ன பெரிய மனுஷன் கூட பார்க்காம திமிரா பேசிக்கிருக்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு போட்டியிலும் இவர்கிட்ட தோத்தாங்க ஒப்பையிட்ட போய் கேளு இவர் எப்படி கம்பு சுத்தாருன்னு அப்ப நீங்க சொல்றத பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்பு சுத்துறதுல இவர் தான் ஆம்பளையோ அப்ப இப்ப இல்லங்கறியா விடுங்கப்பா அவ்வளவு கோவம் வந்தா ஏன்டா என் சட்டையை பிடிக்கிற கம்ப புடி நீயா நானும் மோதி பாத்துருவோம் டேய் நில்றா உனக்கு ஏன்டா கோவம் வருது போட்டியில தோத்தவனுக்கு இருக்கிற உரிமை கூட உன்ன மாதிரி வேடிக்கை பார்க்கறவனுக்கு இல்ல போடா போடா போ அதான் அப்பா சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன மொறப்பு போட்டி நடக்கும் குடும்பத்தோட வந்து வேடிக்கை பார் அப்ப தெரியும் நான் யாருன்னு அப்பம் பேச்ச கேக்குற பிள்ளை இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா அடாங்கயா போலாம்
என்னங்க நீங்க எவனோ ஒருத்தன் எதையோ சொன்னாங்கிறதுக்காக இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே. பேசுனதே எவனோ தான். ஆனா பேச வச்சதே யார்? உன் புள்ள தானே. நான் சண்டை போட்டு எத்தனையோ பேரை சாச்சிருக்கேன். ஆனா சண்டை போடாமலேயே உன் புள்ள என்ன சாச்சிட்டான். உன் பேச்சை கேட்டு அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தேன் பாரு. அதுக்கு இது தேவைதான். நீங்க அவன் மேல அதிகமா பாசம் வச்சதுனால தானே எங்களை சுதந்திரம் கொடுக்க விட்டீங்க. இப்போ என்ன மட்டும் குறை சொன்னா எப்படி? விடுங்க, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். டேய் ஊத்துரா. தாத்தா ஓவரா போயிட்டு இருக்கு, போதும். உனக்கு குடிக்க கத்து கொடுத்ததே நான் தானே. ஆமா, நீ தான் கத்து கொடுத்த. ஆனா நீ கத்து கொடுத்த வித்தையை நான் இன்னும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். உன் பேரன் கிருஷ்ணாக்கு கம்பு சுத்த கத்து கொடுத்த, அவன் அதை கத்துக்காம பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். கண்டவனெல்லாம் சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சே. தாத்தா நான் கண்டவனா? ஒன்னு சொல்லலடா. சிங்கம்பட்டிக்காரங்க நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு அவங்க கொட்டத்தை அடக்கிடுவேன்னு சொல்ல வந்தேன்டா. அதுவா? என் புள்ள முகத்தை பாத்தியாடா? அவன் பிறந்ததுலேருந்து அவன் அப்படி பார்த்ததில்லை. தலை குடிஞ்சு நிற்கிறான். கிருஷ்ணாவாவது போட்டியில் கலந்துக்குவான்னு பார்த்தா அவனும் புரிஞ்சுக்காம சுற்றிக்கிட்டு இருக்கான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. தாத்தா இப்போ கூட ஒன்றும் இல்லை, எனக்கு கம்பு சுத்த கற்றுக் கொடுங்க. இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன். சிப்ஸேடா, அவங்கள ஏதாவது பண்ணணும். அதுதான் தாத்தா நானும் சொல்கிறேன், எனக்கு கம்பு சுத்த கற்றுக் கொடுங்க. இந்த குடும்ப மானத்தை நான் காப்பாற்றுறேன். திருவிழாவில் ராட்டினத்தில் சுற்றினாலே வயிறு கலைக்கு வெளிக்கு போவ. நீ கம்பு சுற்றி என்னடா செய்ய போற? ஊத்துறா. தாத்தா இதில் ஊத்துறா, இதில் ஊத்து ஊத்து. குடி. இப்படியே குடிச்சிட்டு நாளைக்கு உனக்கு தண்டனைக்காக தான். வணக்கம்யா. வணக்கம். என்ன வெள்ளப்பாண்டி மேலதாளத்தோட வந்திருக்க? என்ன விசேஷம்? வேற ஒன்றும் இல்லையா, நம்ம ஊர்ல இந்த 7-8 வருஷமா வேண்டா வெறுப்பா தாயா திருவிழா கொண்டாடிக்கிருந்தான். அந்த குறை இந்த வருஷம் இல்லாம போச்சியா. ஐயா, என்னதான் உலக கோப்பை ஃபைனலா இருந்தாலுமே நம்ம நாடு அதில் கலந்துக்கலன்னா பார்க்கறதுல என்னையா சந்தோஷமா இருக்குது? புரியலையே ஐயா. நம்ம ஊர்ல இருந்து இந்த போட்டியில யாரு கலந்துக்கிட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தாயா. அதுலயும் நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கலந்துக்கிறாருன்றப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. நம்ம குடும்பத்துல இருந்தா ஏங்க, என்னதான் தாத்தா கோவத்தில் பேரை கொடுத்துருந்தாலும் இந்த வயசுல அவரால் இறங்கி சண்டை போட முடியுமா? ஊர் பெரியவங்க, நீங்க தான் அவருக்கு எடுத்து சொல்லணும். தம்பிக்கு எப்பவுமே காமெடி. போட்டியில் கலந்துக்கு போற நம்ம பெரிய கிடையாது, சின்ன தம்பி கிருஷ்ணா. கிருஷ்ணாமா? ஐயா, கோயில்ல சிங்கப்பட்டிக்காரங்க உங்களை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு தம்பி தக்க பதிலடி கொடுப்பாரு பாருங்க. அப்பனுக்கு ஒண்ணுனா புள்ள சும்மா இருப்பானாயா? இடுப்புல கட்டின துண்டை தோழிக்கு ஏத்துட்டாயா உங்க புள்ள. சிலம்பாட்ட போட்டியில பேரை கொடுத்து உங்க பேர் மட்டும் இல்லையா, இந்த ஊர் பேரையும் சேர்த்து காப்பாத்திட்டாரியா உங்க புள்ள. ஐயா, தம்பியை கூப்பிடுங்கயா. ஊர் சார்பா அவருக்கு மரியாதை செய்யணும். கிருஷ்ணா தோப்பு வீட்டில் இருக்கான். அப்படியா? அதுக்கு என்ன, வீட்டுல தான் ஐயா இருக்காருல்ல, குடும்பத்துக்கு தானே ஊர் மரியாதை. நீங்க மாலை போடுங்க. அதுவும் சரிதான். தம்பி மட்டும் ஜெயிக்கட்டேன், அப்புறம் பாருங்க கொண்டாட்டத்தை. வர்றேயா, நடங்கப்பா. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. தம்பி ஏதோ ஒரு வேகத்துல பேரை கொடுத்துட்டான். ஜெயிச்சிருவானா? ஜெயிக்கிறவனை விட தோல்வியை பார்த்து பயப்படாதவன் தான் வீரன். எப்போ என் பையன் போட்டியில் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அப்போவே ஜெயிச்சிட்டான். டேய் மடையா. நானாங்க மாமா. வேற யாரா? கிருஷ்ணாவை வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க மாமா. அம்மா 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 அம்மா. டேய் கிருஷ்ணா, என்னடா ஆச்சு? அம்மா எங்கத்த? வர சொல்லுங்க. டேய், ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்க? என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க?
வீட்டை விட்டு தான் வெளில அனுப்பிட்டீங்கன்னு பார்த்தா மொத்தமா உலகத்தை விட்டு அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடா உளர்ற? யாரை கேட்டு போட்டியில என் பேரை கொடுத்தீங்க? கிறிஸ், பேர் யார் கொடுத்தா என்ன? போட்டியில நீ கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு பெருமை தானே. உங்க வரட்டு கௌரவத்துக்காக நான் போட்டியில கலந்துக்கிட்டு கை காலை உடைச்சிக்கிட்டு உட்காரணும். இது யார் எடுத்த முடிவு? அப்பாவா தாத்தாவா இல்ல மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து எடுத்த முடிவா? இப்ப யார் என் பேரை கொடுத்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல போறீங்களா இல்லையா? நான் தான் கொடுத்தேன். யாரு கேட்டு என் பேரை கொடுத்த? ஓம் பேரா? நீயே வச்சுக்கிட்டதா? இனிஷியல் உங்க அப்பா கொடுத்தது, பேரு உங்க அப்பா அம்மா கொடுத்தது, பேருக்கு பின்னாடி இருக்கிற படிப்பு அதுவும் அவங்க கொடுத்தது. நீன்னு சொல்லிக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? உன் பேர் இல்ல, உன்னையே அடமான வைக்கிறதுக்கு கூட உன்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ கேட்டோ கேட்காமையோ ஒரு புள்ளைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு அப்பாவா அவர் உனக்கு பண்ணிருக்காரு. ஒரு புள்ளையா உன் அப்பாவுக்கு நீ என்ன பண்ணிருக்க? அன்னைக்கு உன் கண்ணுக்கு தெரிஞ்சு உன் அப்பாவும் ஒருத்த அவமானப்படுத்தினப்போ பாஞ்சு அவன் சட்டையை பிடிச்ச. ஆனா கண்ணுக்கு தெரியாம அதே அவமானத்தை தினம் தினம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரே, அதுக்கு என்ன பண்ண போற? அதுக்காக லுங்கிய கட்டிட்டு தெருவில் இறங்கி என்ன கம்பு சுத்த சொல்றியா? ஏன் அவருக்கு கம்பு சுத்துறது தான் பிடிக்கும், உன்னை கம்ப்யூட்டருக்கு படிக்க வைக்கல? அவருக்கு வேட்டி சட்டை தான் பிடிக்கும், உனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்கல? உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவர் செய்யறப்ப அவருக்கு பிடிச்சத நீயே செய்யக்கூடாது? அது மட்டும் இல்ல, அவர் ஆசைப்படி நீ இந்த போட்டியில ஜெயிச்சிட்டா அந்த சந்தோஷத்திலேயே நீ இஷ்டப்பட்ட பொண்ணையும் உனக்கு கட்டி வச்சிருவாருல்ல? அதுக்கு தான் குறுக்க நந்தி மாதிரி நீ இருக்கியே. நீ ஜெயிச்ச அடுத்த நிமிஷம் நான் உன் வீட்டை விட்டு போயிடுவேன். இப்போ ஓகேவா? உண்மையாவா? உன்னெல்லாம் எப்படி நம்புறது? உன்னை யாரும் நம்ப போறதும் இல்ல, என்ன நம்புறதை தவிர உனக்கு ஒரு வழியும் இல்ல. நீ என் வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கே கண்டிஷன் போடுற. நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ ஜெயிச்சிட்டா காரணம் இருக்கும், ஆனா நான் இருக்க மாட்டேன். தம்பி கிருஷ்ணா, ஏன் நம்ம கிருஷ்ணா வந்திருக்காரு. வாங்கப்பா வாங்கப்பா. எப்பேற்பட்ட காரியம் பண்ணிருக்கீங்க தம்பி. தோரணம் கட்டும் போதெல்லாம் தலை குனிஞ்சிருந்தோம், இப்ப நிமிர அளவுக்கு பண்ணிவிட்டீங்களே. அந்த கிருஷ்ணன் சேலையை கொடுத்து ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தினாரு தம்பி. ஆனா நீங்க உங்க பேரை கொடுத்து இந்த ஊர் மானத்தையே காப்பாத்திட்டீங்க தம்பி. தம்பி முத கம்பு சுத்த போறீங்க, அதை பார்க்க இந்த ஊர் மக்களே காத்துட்டு இருக்காங்க தம்பி. பட்டணத்துக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம கலாச்சாரத்தை மறக்கலையப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன தம்பி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்ல. ஜெயிச்சிருவோம். அப்படி சொல்லுங்க தம்பி. தம்பி யாரு இருக்காங்க? தம்பி கட்டாய நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துவாங்க. என்ன மாப்ள நீ பாட்டுக்கு தலையாட்டிட்டு வந்துட்ட? அவ ஊரை விட்டு போறதுக்கு இல்லடா, உன்னை ஒரே அடியா உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்ணி உன் பேரை கொடுத்துருக்கா. நீயும் ஓகே சொல்லிட்டு வந்திருக்க. அவ எதுக்காக என் பேரை கொடுத்தான்றத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை மாமா. ஆனா அதுல எவ்வளவு பேருக்கு சந்தோஷம் தெரியுமா? இந்த ஊரு என்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுது. நம்ம வீடு தலைகீழ மாறி போச்சு. அவ்வளவு ஏன் நீயே சொன்னியே அப்பா தலை நிமிர்ந்து நடந்தாருன்னு. எனக்கு அது போதும் மாமா, உயிரை கூட கொடுப்பேன். அண்ணே, நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்னடா? அந்த சின்னாலப்பட்டிக்காரன் உங்களுக்கு எதிராக போட்டியில கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுத்துருக்கானம்மா. யாரு? யாரு? அன்னைக்கு கோயில் அண்ணஞ்சட்டையை பிடிச்சானே அவன் தான். கம்பு சுத்துறதெல்லாம் காலேஜ் போற மாதிரி ரொம்ப சுலபம் நினைக்கிறாங்க போல இருக்கு. சட்டையை பிடிச்ச அன்னைக்கு அவன் கையை உடைச்சிருக்கணும்டா. விடு விடு, ஆடு தானா வந்து மாட்டுது, அறுத்துருவோம். என்னத்த பார்த்துட்டு இருக்கான்? டே மாப்ள என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை மாமா, எவ்வளோ பிளான் போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்த முடியல. கடைசியாக எனக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் இந்த சிலம்ப போட்டி தான். ஆனால் டேய் ஏன்டா பயப்படுற? கல்யாணமே ஃபிக்ஸ் ஆனாலும் அவ கூட மிக்ஸ் ஆக போகிறது நான் தான். அதை ஆண்டவனே நினச்சாலும் தடுக்க முடியாது. அட நீ வேற மாமா, ஏதோ ஒரு வேகத்தில் நானும் ஒத்துக்கிட்டேன். இப்போ யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் அவசரப்பட்டணும்னு தோணுது மாமா. எனக்கும் அதே பயம்தான். நானும் ஒரு வேகத்துல பேரை கொடுத்துட்டேன். கோவத்தோட எந்திரிச்சா நஷ்டத்தோட தான் உட்காரணும்னு சொல்லுவாங்க. இழந்த பேரை மீக்கிறோன்னு இருக்கிற பேரையும் எழுந்திரக்கூடாதுல்ல. அதுக்கு என் கூட வா சொல்றேன்.
இவன் தான் என் பேரன். என் பிள்ளைய உன் அப்பன்ட்ட அனுப்பிச்சேன். அவன் பிள்ளைய இப்போ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த 5 வருஷமா நெஞ்சு வலியால் என் பிள்ளை போட்டியில் கலந்துக்க முடியல. அதனால போன பேரை என் பேரன் மூலமா நீ தான் மீட்டு கொடுக்கணும். ஐயா, உங்க பேரனுக்கு கற்றுக் கொடுக்கறது எனக்கு பெருமை. நான் பார்த்துக்கிறேன். நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? சிலம்பத்தை பத்தி எனக்கு என்ன தெரியும்? ஏதோ அப்பா மேல இருக்க மரியாதைனால எல்லாரும் என்ன நம்புறாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நேரம் நல்லா இருக்கு, பிரச்சனையை வாங்கிக்க. தாயே, என் பேரனுக்கு வெற்றியை கொடுமா. என்ன கிருஷ்ணா தடுமாற? சிலம்ப விளையாட்டுல கம்ப பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். நீ கம்ப பிடிக்கிற விதத்தை வச்சு எதிரி உன் வீக்னஸை ஈஸியா எடை போட்டுருவான். எடு. பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. எங்க காமி? கற்றுக்கிறப்ப கவனம் ஜெயிக்கிறதுல இருக்கக்கூடாது, கற்றுக்கிறதுல தான் இருக்கணும். என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன். வித்தை தெரிஞ்சவன் எல்லாம் போட்டியில் கலந்துக்க முடியும். ஆனால் நுணுக்கம் தெரிஞ்சவன் தான் போட்டியில் ஜெயிக்க முடியும். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாப்பிடவா? மண்ணின் மகனே, வீரத்தால் விண்ணை தொட்டு வா. அன்னை பூமிக்கு அதனாலே பெருமை கொண்டு வா. மண்ணின் மகனே, வீரத்தால் விண்ணை தொட்டு வா. அன்னை பூமிக்கு அதனாலே பெருமை கொண்டு வா. எதிர்த்து வந்தவர் பறித்து ஓடட்டும், எள்ளி நகைத்தவர் என்றென்றும் பாடம் கேட்கட்டும், பாடம் கேட்கட்டும், பாடம் கேட்கட்டும். மண்ணின் மகனே, வீரத்தால் விண்ணை தொட்டு வா. அன்னை பூமிக்கு அதனாலே பெருமை கொண்டு வா. போட்டிக்கு இழுத்தவர் பகை தன்னை ஓட்டி அடிப்பது வீரமடா. பெற்றவர் மற்றவர் பிறந்த மண்ணில் பெருமையை காப்பது ஆண்மையடா. ஆழத்தில் கிடப்பது கடலடா, அதிலாத்து எழுந்த அறையடா. சும்மா கிடந்தால் நிலமடா, அது எழுந்து உயர்ந்தால் மலையடா. மலை போல் வீரத்தில் எழுந்து வா, கடல் அலை போல் கரைகளை கடந்து வா. மலை போல் வீரத்தில் எழுந்து வா, கடல் அலை போல் கரைகளை கடந்து வா, கடந்து வா, கடந்து வா. மண்ணின் மகனே, வீரத்தால் விண்ணை தொட்டு வா. அன்னை பூமிக்கு அதனாலே பெருமை கொண்டு வா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த இடத்துக்கு எவ்வளோ தடவை வந்திருக்கேன் தெரியுமா? அப்போல்லாம் இந்த அழகு கண்ணுக்கே தெரிஞ்சதில்ல. மனசுல பிரச்சனைகளோட பாக்குறப்ப அழகு கண்ணுக்கு தெரியாது. போராடுற குணம் வந்துட்டா பிரச்சனைகளே தெரியாது. இந்த மாதிரி இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்களோட இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடையாது. இதை மட்டும் காயத்ரி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ, நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? எங்கே அவள் யூஎஸில் செட்டில் ஆகணுன்றா. ஏன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. எல்லாம் ஒன்னால தான். என்னாலயா? ஆமாம், சொந்த வீட்டில் இருக்கவங்களே என்ன அந்நியமாக நினச்சப்ப போட்டியில் பேரை கொடுத்து ஊரே சொந்த வீடாக்கிட்ட. இதை விட்டுட்டு எப்படி போகிறது? இதை சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணலாமே. கன்வின்ஸா? உனக்கு அவளை பற்றிலாம் தெரியாது. உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? நீ மற்றவங்களை புண்படுத்தக்கூடாதுன்னு உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. சரியோ தப்போ, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்.
உன்னை புரிஞ்சவங்களா இருந்தா கண்டிப்பா அதை ஏத்துக்குவாங்க. இல்லனா நான் சொல்ற மாதிரி அவகிட்ட பேசு. அதுக்கப்புறமும் ஒத்துக்கலைன்னா வந்து என்கிட்ட கேளு. உன் டேலண்ட்லாம் நமக்கு வராது. நீ தான் பொய் சொல்லியே கவுத்துருவே. பொய் சொல்றது அவளை ஈஸி நினைச்சியா? நம்ம என்ன பொய் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதே வேகத்துக்கு மூளையும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்பதான் நம்ம சொல்றத மத்தவங்க நம்புவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வேணும். ம் பொய் சொல்றதுல பிஹெச்டி முடிச்சிருக்கியா? நீ சொல்ற பொய்யெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நீ சொல்றது பொய்யா இல்லையான்னு உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். டோன்ட் ட்ரை வித் மீ. பார்க்கலாமா? ஓய் பார்க்கலாமா? ஓகே. இப்போ நான் சொல்றது பொய்யா இல்லையான்னு சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ போட்டியில ஜெயிச்சா நான் உன்னை விட்டு போயிருவேன்னு சொன்னேன். ஆனா இப்ப என்னால போக முடியுமான்னு தெரியல. நான் உன் காதலின்னு சொன்னது பொய்யா இருக்கலாம். ஆனா என் காதல் பொய் இல்லை. கிரிஷ், I love you. என்ன கண்டுபிடிச்சிட்டியா? நீ பொய் சொல்றதுல பெரிய ஆள் தான். தென்றல் வரும் வழியில் வந்த நிலவேவா தொட்டு விளையாட மேகம் உன்னை தேடும். உந்தன் ஒளிக்கரங்கள் என்னை வளைக்கிறதே, உந்தன் விழிக்கணைகள் நெஞ்சை துளைக்கிறதே. உன்னை ரசிக்கும் கண்கள் கோடி, யார் மீது உந்தன் விழி கோடி. உந்தன் ரசிகர் குழுவில் முதலும் முடிவும் நான் தானே. தென்றல் வரும் வழியில் வந்த நிலவேவா தொட்டு விளையாட மேகம் உன்னை தேடும். நீரில் நான் மூழ்கினாலும் உன் பாடல் அங்கு கேட்கும். அலைகள் போல உன் ராகம் என்னை அழைத்து போகும் தூரம். நாட்கள் மாதம் எனும் காலம் மிகச் சின்னதாகி போகும். காதல் ஒன்று மட்டும் அங்கே அது மௌனமாக சிரிக்கும். பனியிலும் கடும் குளிரிலும் இடைவிடா அன்பு மழையிலும் என்னுள்ளும் புறமும் மேலும் கீழும் தகிக்கிறதே. தென்றல் வரும் வழியில் வந்த நிலவேவா தொட்டு விளையாட மேகம் உன்னை தேடும்.
விளையாட்டு தென்றல் வரும் வழியில் வந்த நிலவேவா தொட்டு விளையாட மேகம் உன்னை தேடும் டே மாப்ள என்ன மாமா ஹாய் ஐயோ பண்ண வீடு கிருஷ்ண தெரியும் நாங்க அதான் கூட்டியான்ட்டேன் எப்படி இந்த புடவை கட்டிட்டு வந்திருக்காளே இருக்கட்டும் என்னாச்சு என்ன திடீர்னு இப்பதான்டா உன்னை முழுசா நம்புறேன் இவதானே உன் லவரு நான் சொன்னேன்ல சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு எப்படி சூப்பருங்க ஆமா யார் இவரு கார்ல வரப்பேருந்தே கவனிச்சு பார்வையே சரியில்லை என் பார்வையே அப்படிதான் மாமா அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கிரேஷ் உனக்காக நான் சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன் நீ ஒண்ணுமே சொல்லல ஷாக்கிங்கா இருக்கு மாமா அப்பா வராரு ஏதோ பண்ணு மாமா நான் என்ன மாப்பிள்ள பண்றது எனக்கு ஒன்று விட்டா யார் மாமா இருக்கா எனக்கும் என்ன விட்டா யாரா இருக்கா உங்க அப்பா தானே போடா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள் நல்லா இருமா ஃப்ரெண்டுப்பா திருவிழாக்காக வந்திருக்காங்க ஓ உன் பேர் என்னம்மா ஸ்வேதாங்க மாமா என்னடா இது பொட்டிங் மாமா வந்தவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகாம வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க எடா சரிங்க மாமா இன்னும் ஆகலையே ஒண்ணும் இல்ல அங்கிள் சரி வாமா நீங்க போங்கப்பா ஏன் அந்த பேர் சொன்ன நான் என்ன பண்றது பயத்துல உரலிட்டா என்ன ஒன்றும் இல்லையே அப்பா கூப்பிட்டாரு வா அத்தை ஓ ஹாய் ஆண்டி இது திவ்யா ஓ திவ்யா ஹாய் ஓ அண்ணா உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சரி சரி சொல்லிருக்கான் நீயும் உள்ள போலாம் உன் உள்ள best போலாம் friend. அப்புறம் பேசிக்கலாம் கிரேஷ் ஏய் அவனை நிறுத்து யாரு யாரா அது இவதான் கிறிஷோட ஆளு ஸ்வேதா ஸ்வேதாவா என் ரூட் கிளியர் நவர் ஏய் கிரேஷ் சாரி 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 நம்ம அக்காக்கு வாங்கின புடவையாச்சே ஐயோ புடவையை பார்த்துட்டாலே மாட்டி விட்டுருவாளோ யார் இவங்க இவங்க டேய் இவங்க தான் ஆறாவது வச்சுக்கலாம் டைம் இல்லடா கூட்டிட்டு போடா வாமா போலாம் நான் பாக்குறேன் அதான் கிறிஷோட ஆளு அம்மா ஓ, அது உனக்கு எனக்கு அத்தை ஐயோ என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை ஃப்ரெண்டுமா நீ நீ ஃப்ரெஷ் ஆகணும்னு சொன்னல வா போலாம் ஏ என்ன நீ எல்லார்கிட்டயும் என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற ஏய் இல்ல காயு நான் சொல்றது கொஞ்சம் தொடாத ஏய் நம்ம லவ் மேட்டர் இன்னும் வீட்ல சொல்லப்பா நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த கரெக்ட் ஆனா வீட்ல சிச்சுவேஷன் சரியில்லையா ரைட் டைம் பார்த்து சொல்லிடலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட ம், நீ டைம் பார்த்துட்டே இரு நான் யூஎஸ் கிளம்பி போயிட்டே இருக்கேன் ஏய் ப்ளீஸ் இப்போ நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது வெளியில போய் நான் யாருன்னு சொல்லு இல்லனா நான் சொல்லிடுவேன் ஏய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க நாளைக்கு போட்டி மட்டும் முடியட்டும் எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு உண்மையை சொல்லிடுறேன் ஓகேவா இதுதான் நீ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க ப்ளீஸ் ப்ளீஸ் விடு. ஏய் சொன்னா கேள்டி கெஞ்ச விடாதடி ம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் யார்கிட்ட எதுவும் சொல்லிடாத நாளைக்கு மட்டும் தானே ம் ஒரு நாள் ம் சரி ஓகே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு சாப்பிடலாம் யோ இங்க என்னையா பண்ற டேய் மாப்ள உள்ள என்ன நடந்துச்சு யோ மாமா வேலையை மட்டும் பாரு டேய் இந்த மாமாக்கும் வேலைக்கும் நடுவுல கேப் இருக்குல்ல இல்லையா இல்லையா எது இல்லையா நீ ஐயோ உட்காருமா தேங்க்ஸ் அங்கிள்
நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? யூஎஸ்ல ஜாப் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் செட்டில் ஆக போறோம் அங்கிள். ஓ, செட்டில் ஆக போறோம்னா யார் யாரு? ஏய் அவங்க குடும்பத்தோட போவாங்க, உனக்கு என்ன? காயத்ரி, ஜூஸ் குடிக்காமலே வந்துட்ட? அத்தை, அவங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்காதான், ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்குமா? டேய், அது ஆப்பிள் ஜூஸ் தான்டா. டேய் வேணுமுன்னா கேட்டு குடிடா, மானத்தை வாங்காத. சரிங்க மாமா. அத்தை, அப்ப 2 ஆப்பிள் ஜூஸ். உனக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். இப்படி அலைறா. ஆமா, இவங்க யாரு? ஃப்ரெண்டு. டியர் ஃப்ரெண்டா இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஏய் பேசாம சாப்பிடுறியா? நான் அப்படி தாண்டா பேசுவேன், சொல்லு. திவ்யா, கெஸ்ட் முன்னாடி அண்ணனை வாட போடான்லாம் பேசக்கூடாது. கிரிஷ், இவங்க யாருன்னு சொல்லலையே. சொல்றேன். சொல்லு. மொற பொண்ணு. என் அண்ணனை இவங்க தான் கட்டிக்க போறாங்க, போதுமா? நீங்க வாங்க. நீ ஏய் காய், போச்சு மாட்டினேன். ஹலோ, எங்க இருக்க? மேலே. என் ரூமுக்கு வா, உன்கிட்ட பேசணும். இல்லப்பா, இப்போ என்னால் வர முடியாது. எல்லாரும் தப்பா நினைப்பாங்கல்ல. தப்பா நினைப்பாங்களா? அப்போ என்னை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்க? அப்படி இல்லை காயத்ரி, நான் உனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு எனக்கு ஏன் சொல்லல? உன் வீட்ல இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ணு தான் நீ கட்டிக்க போறேன்னு சொல்றாங்க. உண்மையா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல கிரிஷ், நான் கிளம்புறேன். நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு சொல்லு. இந்த போட்டி மட்டும் முடியட்டும், எல்லா குழப்பமும் தீந்துரும். அதுக்கப்புறம் நானும் அப்பாட்ட பேசி நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். என்னடா இவ்வளவு டென்ஷனா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வந்து என்கிட்ட தான் மாமா. தேங்க்ஸ். ஆக்சுவலி என் லைஃப்லயே இன்னைக்கு தான் முதல்ல என்னையே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பயமா இருக்கு. ஏன்? நாளைக்கு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு இந்த ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு. வீட்டில் இருக்க எல்லாரும் பையன் அப்பா அம்மானத்தை காப்பாற்றிடுவான்னு நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. நான் ஜெயிச்சிருவேனா? சாரி. அவன்கிட்ட திறமை மட்டும்தான் இருக்கு, உன்கிட்ட லட்சியமும் சேர்ந்து இருக்கு. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ஏய், நீ தான் சொல்ல வந்தல்ல? ஆரண்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா கடந்த ஒரு வார காலமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி நிகழ்ச்சியாக இப்போது சிலம்பம் போட்டி நடைபெற உள்ளது. அதில் 5 வருடங்களாக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற சிங்கம்பட்டியைச் சேர்ந்த காளி களமிறங்குகிறார். அடுத்தபடியாக சின்னாலப்பட்டியை பெருமை சேர்க்கும் வகையில் நமது மெய்யப்பனையா மகன் கிருஷ்ணா அவர்கள் களமிறங்குகிறார். நாம யாருன்னு காமி.
போய் பேத்துட்டு வாடா. போடா மாப்ள, போடா. விடாத. நோக்கிட்டு தம்பி. Come on, Krish. Come on. Come on, Krish. அவன்கிட்ட திறமை மட்டும்தான் இருக்கு, உன்கிட்ட லட்சியமும் சேர்ந்து இருக்கு. வித்தை தெரிஞ்சவன் எல்லாம் போட்டியில் கலந்துக்க முடியும். ஆனால் நுணுக்கம் தெரிஞ்சவன் தான் போட்டியில் ஜெயிக்க முடியும். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. Krishna, 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 Krishna. Come on, Krish, come on, come on. Krishna, Krishna,
கிருஷ்ணா அவர்கள் வெற்றி பெற்று நமது சின்னாளவனுக்கு பெருமை சேர்த்து விட்டார். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த அழகு உன்னை யாருன்னு எனக்கு காட்டுது. இங்க இருந்து வரத்துக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போட்டியில ஜெயிச்சிட்ட. நமக்கு இடைஞ்சலா இருந்தவளும் போயிட்டா. இனிமே நாம யுஎஸ்க்கு சந்தோஷமா பறக்க வேண்டியதுதான். லைஃப் ஃபுல்லா அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கணும். அதுல உனக்கு வருத்தம் இல்லையா? லைஃப் ஃபுல்லாக அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கணும், அதில் உனக்கு வருத்தம் இல்லையா? எதுக்கு வருத்தப்படணும்? அப்படி அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருந்தா ஸ்கைப்ல பார்த்துட்டு போறோம். உன்னை இழந்தாதான் உன்னை அடைய முடியும். ஒன்னு இருக்கிறப்ப அதோட வேல்யூ தெரியாது. அது தெரியறப்ப நீ அடைஞ்சதை வச்சு எழுந்ததை வாங்க முடியாது. ஸ்கைப்பில் அம்மா சமைக்கிறத பார்க்க தான் முடியும், அவங்க கையால் சாப்பிட முடியுமா? ஏண்டா இப்படியெல்லாம் பேசி என்ன மூட் அவுட் பண்ற? நாம 2 பேரும் யுஎஸ் போறத நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நம்மள சுத்தி இருக்கிறவங்களை காயப்படுத்துற எந்த செயலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இப்போ என்ன சொல்ல வர? என்னால் வீட்டில் இருக்கவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு உன் கூட வர முடியாது. அன்னைக்கு நான் சொன்னப்போ சரின்னு தலைய ஆட்டின. உன்னை நம்பி தானே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்திருக்கேன். பீஸா எடுத்தாச்சு, வீடு பார்த்தாச்சு. இப்போ என்ன திடீர்னு மாத்தி பேசுற? அப்போ நான் உன் லவராக மட்டும்தான் இருந்தேன், இப்போ அப்படி இல்லை. எனக்கு இந்த ஊரை விட்டு வர மனசே இல்லை. ஏ நான் வரலையா? எனக்கு கூட தான் வில்லேஜ் பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. உனக்காக நான் விட்டு கொடுத்துட்டு வரல, அதே மாதிரி எனக்காக விட்டு கொடுத்துட்டு நீ ஏன் யுஎஸ் வரக்கூடாது? விட்டு கொடுத்தா எப்படிதான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்ட தோணும். ஒவ்வொருத்தர்ட்டையும் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். யுஎஸ் போகணுங்கிறது உன் கனவு, நான் இங்கேயே இருக்கணுங்கிறது என் ஆசை. அது எதுக்கு விட்டு கொடுக்கணும், அப்புறம் சொல்லி காட்டணும்? காதல்ல நிபந்தனையே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது காதலே கிடையாது. விட்டு கொடுக்கறது லவ் இல்லை, அனுமதிக்கிறது தான் லவ். அந்த லவ் இருந்தா பார்க்காம பல நாள் இருக்கலாம், பேசாம பல மாசங்கள் இருக்கலாம், ஆனா நினைக்காம ஒரு நொடி கூட இருக்க முடியாது. மனசுல லவ் இருந்தா மௌனத்தை கூட புரிஞ்சுக்க முடியும். அது இல்லைன்னா வார்த்தைகளால கூட புரிய வைக்க முடியாது. கன்வின்ஸ் பண்ணிலாம் காதல் வராது, அது தானா மனசுல இருந்து வரணும். காதல்ல கூட பொய் இருக்கலாம், ஆனா காதல் பொய்யா இருக்க கூடாது. என் காதலும் பொய் இல்லை. காயத்ரி, எங்கம்மா கிளம்பிட்ட? இனிமே எனக்கு இங்க இருக்கிற உரிமை கிடையாது ஆண்டி.
என்ன சொல்ற? என்ன சொல்ற காயத்ரி? நான் காயத்ரி இல்ல அங்கிள். நீங்க ஸ்வேதான்னு நினைக்கிற பொண்ணுதான் கிரிஷ் உண்மையிலேயே லவ் பண்ற காயத்ரி. இவ்வளோ நாளா நான் தான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தேன். என்னடி இது? என் பேர் தான் ஸ்வேதா. அக்கா கல்யாணத்துக்காக ஜெயில இருந்து பரோல்ல வந்திருக்கேன். சத்தியமா யார் இடத்தையும் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கல அங்கிள். எங்க அக்கா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு தங்கறதுக்கு ஒரு சேஃபான இடம் தேவைப்பட்டுச்சு. கழுத்துல செயினோட வந்த என்ன நீங்க காயத்ரின்னு நம்பினதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சொந்த அக்காவே என்னை ஏத்துக்கிறதுக்கு தயக்கம் காட்டினப்ப சொந்தமே இல்லாத நீங்க என் மேல உண்மையான பாசத்தை காட்டினீங்க. ஆனா உங்க எல்லார்கிட்டயும் நான் பொய்யாதான் இருந்திருக்கேன். எல்லாரும் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவாங்க. நான் ஜெயில இருந்து வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்தப்ப நடந்த தப்புக்கெல்லாம் நான் இங்க இருந்ததே தப்பு தானே. கிருஷ்ண கூட நம்பாம நீங்க எல்லாரும் என் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அந்த நம்பிக்கையை கொண்ட ஒரு காரணம் போதும் நீங்க எல்லாரும் என்ன வெறுக்கிறதுக்கு. அந்த வெறுப்பை விட ஒரு பெரிய தண்டனை என் வாழ்க்கையிலே இருக்க முடியாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. காயப்படுத்தினா தாமா மருந்து போடணும். நீதான் குணப்படுத்திருக்கியே. சூழ்நிலை உன்னை பொய் சொல்ல வச்சிருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு நீ நல்லதானமா செஞ்சிருக்க. இத்தனை வருஷமா மாத்த முடியாத என் பையனை வந்த கொஞ்ச நாள்லயே நீ மாத்திருக்க. நீ காயத்ரியா ஸ்வேதா வாங்குறத பத்திலாம் கவலை இல்லம்மா. எப்போ எங்க குடும்ப செயின் உன் கழுத்துக்கு வந்ததோ அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம், நீதான் எங்க வீட்டு மருமகன். அவனுக்கு நீதாம்மா சரியா இருப்ப. நீ கூட இருந்தா அவன் நல்லா இருப்பான்னு என் மனசு சொல்லுது. நீங்க நினைக்கிற மாதிரி என் முயற்சியாலேயோ 10 நாள் பயிற்சியாலேயோ அவன் ஜெயிக்கலாம் அங்கிள். போட்டியில ஜெயிச்சா நான் வீட்டை விட்டு போயிடுறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன். என்னை விரட்டணுங்கிற வெறியும் காயத்ரியை கைப்பிடிக்கணுங்கிற வைராகியமும் தான் அவனை ஜெயிக்க வச்சிருக்கு. நான் காயத்ரியா நடிச்சத உங்களை விட கிறிஸ் ஜீர்ணிச்சுக்கிட்டதுதான் பெரிய விஷயம். வரப்ப மனசுல எதுவுமே இல்லாம வந்த, போறப்ப மனசு இல்லாம போற. எடுத்துட்டு வர்றதுக்கோ விட்டுட்டு போறதுக்கோ என்கிட்ட எதுவுமே இல்லை என்ன தவிர. நான் போறேன். அண்ணி போகாதீங்க அண்ணி. அண்ணி. ஓய், எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு பாதியிலே கிளம்பிட்ட. ஏன் இன்னும் ஏதாவது குழப்பம் இருக்கா? உன்னால என் குடும்பம் என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? நான் உன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணோட சுத்துறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்கிட்டயே போய் சொல்றியா? இது பொய் இல்ல. கிரிஷ், நான் ஸ்வேதா. நீ சொல்றது பொய்யா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். சரி, இப்ப நான் சொல்றது பொய்யா இல்லையான்னு சொல்லு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை உன்கிட்ட சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். சொல்லாம இருந்திருந்தா நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்திருப்பேன். என்னையே அறியாம நான் உண்மையா விரும்பின காயத்ரி நீதான். உனக்கு இன்னுமா புரியல? சாரி. இவ்வளோ
அழகா பேசுற. ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்துட்டேன். எந்த அளவுக்கு நான் உன் மனசுல இருந்திருந்தா இந்த அளவுக்கு நீ பேசியிருப்ப. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இன்னொரு மனசுலேருந்து வந்தது. ஸ்வேதா, என் மனசில் இருக்கிறத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அவள் பேசினா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியாமல் அவள் என் மனசில் இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உன்னை நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. நீ எதுவும் சொல்ல வேணாம். எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் கூட ஒரு வேகத்துல யுஎஸ் போறத கட் பண்ணிட்டு உன் கூடவே இருந்துடலான்னு நினைச்சேன். ஆனா நமக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா கூட உடனே நான் சொல்லி காட்டிடுவேன். நீ கிடைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, அவ கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அனுமதிக்கிறது தானே லவ்னு சொன்ன. உங்க லவ் நான் அனுமதிக்கிறேன். என் கூட வா. உனக்கு பிடிச்ச ஒரு அழகான இடம் இருக்கு. உன்னை சொந்தம் ஏத்துக்க அங்க ஒரு குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த செயின் உன் கழுத்துக்கு வந்தப்ப நீ தான் எனக்கானவனு விதி முடிவு பண்ணுச்சு. இப்ப நான் முடிவு பண்றேன். என்னை பத்தி என்ன தெரியும்னு இந்த முடிவுக்கு வந்த. அடிப்படையிலே நல்லவளா இருக்கிற நீ கொலையே பண்ணியிருந்தாலும் அது நியாயமா தான் இருக்கும். ஸ்வேதா, ஐ லவ் யூ. என் பரோல் டைம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன கட்டிப்பியா? கல்யாணம் கட்டிக்குவியான்னு கேட்டேன். இப்ப கட்டிக்கோ.